சுருக்கமாக நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பேர் வந்துட்டு எம்எஸ்எம் நசீம். நான் சொந்த இடம் வந்துட்டு கதிர்வேலை புலனறுவை. நான் ஆசிரியர் சேவையில தான் இப்போதைக்கு இருக்கேன். அதே நேரத்தில் வந்துட்டு இலங்கை தேசிய கல்வி நிர்வாகத்தில் வந்துட்டு நான் பகுதி நேர விரிவுரையாளராகவும் இருக்கேன். அதாவது வந்துட்டு பிஇடி உங்களுக்கு தெரியுமா, என்ன கல்வி துறை சார்ந்த ஒரு பட்டப்படிப்பு. அதில் ஹார்ட்ஸ் டிகிரி செய்வதற்கான ஒரு பாடம், அதாவது பிஎல்டின்னு சொல்லுவாங்க, பிளானிங் ஃபார் லேர்னிங் அண்ட் டீச்சிங். அந்த சப்ஜெக்டுக்குரிய விரிவுரையாளராக இருந்துட்டு இருக்கேன். அதே டைமில் வந்துட்டு நாடளாவிய ரீதியில் பல கருத்தரங்குகளை ஃபிசிக்கலாகவும் அதே மாதிரி அது நிகழ்நிலை மூலமாகவும் நடத்தி கொண்டு வரேன். நீங்களும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க சில ஃபேஸ்புக்கங்கள், யூடியூப்ல சில வீடியோக்கள் இருக்குது கடந்த கால வகுப்புகள் சம்மந்தப்பட்டது. அதே போல் இந்த இணையதளத்திலே மீசான் பிளாக்ஸ் போன்ற இணையதளத்திலே கல்வி சம்மந்தப்பட்ட அதிகமான ஆக்கங்களை பகிர்ந்து இருக்கேன். அது உங்களுக்கும் பயனாக இருக்கும், நீங்களும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே? அப்ப இதான் அறிமுகம். அடுத்து நம்ம கிளாஸுக்கு போகலாம். அப்ப கிளாஸ் வந்துட்டு ஒரு அறிமுக வகுப்பு. அதாவது வந்துட்டு இந்த பட்டதாரி ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு நீங்க தோற்று இருக்கீங்க. எனவே தான் வந்துட்டு சம்டைம் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் போடுறதுல அல்லது பாடங்களை தெரிவு செய்யறதுல அல்லது வேறு சில சந்தேகங்கள் இருக்கும். எனவே அந்த சந்தேகங்களை கிளியர் பண்றதும் அதே டைம்ல வந்துட்டு எங்கட வகுப்பு, அதாவது இந்த பட்டதாரி போட்டி பரீட்சைக்கு வந்துட்டு உங்களை தயார்படுத்துகின்ற அஹ் வகுப்பு எந்த மாதிரி போக போகுது, என்ன நிலையில இருக்க போகுதுன்ற விஷயங்களை வந்து தெளிவுபடுத்துறது ரெண்டாம் நோக்கமாக இருக்குது. சரிதானே? அப்ப அந்த வகையில வந்துட்டு நான் உங்களுக்கும் இந்த விண்ணப்பிக்கிற முறை, இந்த பதவி சம்பந்தப்பட்ட முறைகளை வந்துட்டு முழுக்க முழுக்க உங்களோட வர்த்தமானிய கெசட் வச்சு தான் வந்துட்டு நான் விளங்கப்படுத்த போறேன். சரிதானே? அப்ப அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இதுல 2 கெசட் வந்து இருக்குது, 2 வர்த்தமானிகள் வந்து இருக்குது. ஒன்று கடைசியில் 18 இலக்கம் வந்ததும் இருக்குது, அதே மாதிரி 19 இலக்கம் வந்ததும் இருக்குது. சரிதானே? 18 இலக்கம் வந்தது, அதாவது தற்போது ஏதாவது ஒரு அரச பதவியில் உள்ளாக்கும். சரிதானே? குறிப்பாக நாங்க டார்கெட் வெற்றிடம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. எனவே அவங்களை குறிப்பிடலாம். 2வது வந்துட்டு பொதுவான பட்டதாரிகள். எனவே இந்த 2 தரப்புகளுக்கும் வெவ்வேறு வகையான 2 கெசட் வெளியிடப்பட்டாலும் பெரும்பாலும் அதில் இருக்கிற தகவல் ஒரு சில தகவல்கள் தவிர மற்றபடிக்கு எல்லாமே பொதுவான விஷயங்களாகத்தான் இருக்குது. அப்ப எனவே நாங்க இந்த கெசட்ல இருக்கிற மிக முக்கியமான விடயங்களை மட்டும் ஒவ்வொன்றா நாங்க சுருக்கமா பார்த்துட்டு போவோம். எனவே இதுல தெளிவு கிடைக்கும். எனவே அந்த கெசட்டை முடிகிற டைம்ல உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட வகையில அல்லது என்ன ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தா நீங்க என்ன செய்யலாம், வந்துட்டு அதை கேட்டுக்கொள்ளலாம். எனவே முதலாவது நாங்க இந்த என்ன கெசட்டை வந்துட்டு பார்த்து முடிப்போம். அதுக்கு போகிற டவுட்ஸ் நீங்க வந்துட்டு கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு நேரம் தருவோம். ஓகே, பாருங்க. இப்ப நம்ம வந்துட்டு என்ன அந்த அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகள் கெசட்டை பேஸ் பண்ணி போகும். அதுல வந்து நான் அந்த உங்களோட மற்ற பட்டதாரிகளுக்கு வர பொதுவான விஷயம், இந்த என்ன சில செப்பரேட்டான விஷயங்களை மட்டும் நம்ம அங்க பார்ப்போம். பொதுவாக அதில் இருக்கிற என்ன பெரும்பாலான தகவல் ஒரே தகவல்ன்றதால நாங்க இதை பேஸ் பண்ணிட்டு போவோம். சரிதானே? ஓகே, பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த application வந்துட்டு முழுமையாக வந்து ஆன்லைன்ல தான் கோரப்பட்டிருக்குது. நீங்க என்ன செய்ய ஹார்ட் காப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்ன செய்ய, நீங்க இன்டர்வியூ போற டைம்ல தான் அந்த ஹார்ட் காப்பியை கொண்டு போகணும். எனவே அந்த அரசு சேவையில் உள்ளாக்கள் நீங்க என்ன செய்யணும், 19ஆம் தேதிக்கு முதல் உங்களது விண்ணப்பங்களை நிகழ்நிலைகளாக பூர்த்தி செய்யணும். 20ஆம் தேதி வந்துட்டு என்னது ஏனைய பட்டதாரிகளுக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆகும். எனவே அதுக்கு பிறகு நீங்க அப்ளை பண்ணி கொள்ளலாம். இது முதலாவது விஷயம். அதே மாதிரி பாருங்க, நீங்க அரசு சேவையில் உள்ள உத்தியோகத்தர்கள் என்றால் வந்து நீங்க என்ன செய்யணும், இந்த விண்ணப்ப படிவத்தோட, அதாவது பொதுவான பட்டதாரிகளுக்கு விண்ணப்ப படிவத்தை மட்டும் அவங்க கொண்டு போனா போதும். ஆனா நீங்க உங்களோட எஸ்கியூஸ் மீ சார். சேவை சார் உறுதிப்படுத்த மறுபடியும் சவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிடு சார். நிறுவன தலைவர் உட்படுத்தப்பட்ட கடிதமும் அதுல உள்ளடங்கி இருக்கணும்ன்ற விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க. சரியா? முக்கியமான விடயங்களை மட்டும் தான் நான் ஹைலைட் பண்ணிருக்கிறது. அதே மாதிரி வந்துட்டு பாருங்க, நீங்க ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு ஆசிரியர் சேவை உள்வாங்கிறதுக்காக வேண்டி என்னது ஒரு கோல் பண்ணியிருந்தாங்க. அதுல நீங்க 2023 2/10 வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணி இருப்பீங்களாக இருந்தா நீங்க என்ன செய்ய தேவையில்ல, திருப்பியும் நீங்க அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யலாம், அந்த கீழ் தரப்படி தகவல் அடிப்படையாக கொண்டு உங்களோட என்ஐசி, அதாவது அடையாள அட்டை இலக்கம், அதே மாதிரி உங்களோட மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம், உங்களோட அப்ளிகேஷன் மீண்டும் போய் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் ஒரு சில விடயங்களை செய்து நீங்க டெவலப் பண்ண இயலுமாக இருக்கும். சரிதானே? அடுத்து பாருங்க, கவனத்தில் கொள்கிற விஷயம் ஒன்று இருக்குது, வாசிக்கும் பாருங்க. Notice.
மேலே குறிப்பு 2 படி நீங்கள் 2023/2/10 முன்னர் நிகழ்நிலை ஊடாக விண்ணப்பித்த ஒருவராக இருந்த போதிலும் தற்போது அரசாங்க சேவையில் இல்லாத ஒருவராயின் அந்த விண்ணப்பமானது இவ்வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் கருத்தில் கொள்ளப்பட மாட்டார். அதாவது நீங்க 2023 அப்ளை பண்ண போக்குள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து இப்ப நீங்க ஏதோ ஒரு காரணத்தால விலகியவராக இருந்தா நீங்க வந்துட்டு இந்த லிமிடெட்ன்ற கேட்டகரிக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ண இயலான்ற நிபந்தனையும் இதுல இருக்குது. அடுத்தது பாருங்க, இங்க உங்களுக்கு வந்துட்டு 2 எக்ஸாம் இருக்குது. வழக்கமா நடக்கிற எக்ஸாம் மாதிரி தான் 2 எக்ஸாம். அதுல ஒன்று வந்துட்டு பொது அறிவு, அதாவது கல்வித்துறை சார்ந்த பொது அறிவு. ரெண்டாவது வந்துட்டு என்னது ஐக்கிய அல்ல பொது உளச்சார்பு. சில பேர் வந்துட்டு பொது உளச்சார்பு. இந்த 2 பரீட்சைகளை நீங்க மினிமம் 40 புள்ளிகளுக்கு மேல எடுக்கணும். அதாவது உதாரணமா வந்துட்டு நீங்க கல்விசார் பொது அறிவுல வந்துட்டு 100 எடுத்து ஐக்கியூல ஒரு 38 எடுப்பீங்களாக இருந்தா சம்டைம் உங்களோட குறைய புள்ளி எடுத்தல். அதாவது ஐக்கியூலையும் 50 எடுத்து கல்விசார் பொது அறிவிலே 50 எடுத்து மொத்தமாக 100 புள்ளி எடுத்த ஒருவரோட நீங்க என்ன செய்யலாம், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம போகும். ஏன்டா இந்த பேசிக் நிபந்தனை குறைஞ்சது நீங்க என்ன செய்யணும், 40 புள்ளியை அப் பண்ணணும். இது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பாருங்க, வளமையா என்ன செய்வாங்கன்னா எக்ஸாம்ல இருந்து 3 மடங்காக எடுப்பாங்க. அதாவது இப்போ உதாரணமா எடுத்துக்கொள்ளும் எங்களோட வடமத்திய மாகாணத்துல வந்துட்டு 200 பேருக்கு வேக்கண்ட் இருக்குன்னு சொன்னா, அல்லது வந்துட்டு தமிழ் பாடத்துக்கு 100 பேருக்கும், அதே மாதிரி வந்துட்டு புவியியல் பாடத்துல 50 பேருக்கும், வரலாறு பாடத்துல 50 பேருக்குமாக இருந்தா என்ன செய்வாங்க, 3 மடங்கு. அதாவது மொத்தம் 200 600 பேர் எடுப்பாங்க. சரியா? 600 பேரை எக்ஸாம்ல எழுத்து பரீட்சையில இருந்து தெரிவு செய்து அவங்க என்ன செய்வாங்க, பிறகு வந்துட்டு நேர்முக பரீட்சையில அவனோட தகுதிகளை பரிசீலிச்சு ஏதாவது உரிய ஆவணங்கள் எல்லாத்துக்கும் அதில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசி செயற்பாட்டு பரீட்சை, அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் உண்டு, அதுலயும் என்ன செய்வாங்க, ஃபில்டர் பண்ணித்தான் எப்பயுமே கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை வந்துட்டு எவ்வளவு அடைச்சி 3 மடங்குன்றது 2 மடங்கு ஆக்கப்பட்டிருக்குது. அதாவது வந்துட்டு உங்களோட வந்துட்டு உங்களோட மாகாணத்துல வந்துட்டு 20 வேக்கண்ட் இருக்குன்னா 40 பேருக்கு அங்க இன்டர்வியூக்கும் செயற்பாட்டு பரீட்சைக்கும் போறதுக்கான சந்தர்ப்பம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். எனவேதான் வந்துட்டு இந்த எழுத்து பரீட்சை மட்டும் இல்ல, இது பிறகு வரக்கூடிய செயற்பாட்டு பரீட்சை டீச்சிங் பிராக்டிஸும் கூட உங்களுக்கு மிகவும் சவால் மிக்கதாக இருக்கும், மிகவும் போட்டி. அதுதான் உங்களோட ஜாப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய பரீட்சை. எனவே உங்களுக்கு பரீட்சை மொத்தம் 3 இருக்குதுன்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பதில பாருங்க, இந்த 2 பரீட்சையிலையும் குறைபீடு என்ன செய்வார், 3வது செயல்முறை பரீட்சைக்கு அவர் உட்படுத்தப்படுவார். அதே மாதிரி பாருங்க, இங்க இந்த கெசட் கோல் பண்டிகை வளமையா வந்துட்டு என்ன செய்வாங்க, வந்துட்டு மாகாண வெற்றிடங்களை அடிப்படையாக கொண்டு கெசட் கோல் பண்ணுவாங்க. இந்த முறை வந்துட்டு பாடசாலை அடிப்படையாக கொண்டுதான் விண்ணப்பங்கள் இருக்குது. சரிதானா? அந்த விண்ணப்பங்கள் எத்தனை பேர்ன்ற விடயம் இந்த கெசட்ல தெளிவுபடுத்தப்படல. ஆனா இந்த மாகாணங்கள்ல என்னென்ன பாடங்களுக்கான வேக்கன்ட் இருக்குதா இல்லையான்ற விடயம் சுட்டி காட்டப்பட்டிருக்குது. அதே ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. கேள்விகள் இருந்தா வச்சுக்கொள்ளுங்க, நம்ம பிறகு பார்ப்போம். கொள்ளுங்க. சரியா? அடுத்தது நீங்க இந்த சேவைக்கு தெரிவு செய்யப்பட்டா நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் 5 வருஷம் அந்த பாடசாலையை வச்சு தெரிவு செய்யறதால அந்த பாடசாலை கட்டாயம் நீங்க சேவையாற்றணும். எனவே அதையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பாருங்க, இங்க என்ன ஒரே டைம்ல ஒரே டைம்ல வந்து என்ன செய்யறோம், அது மாகாணத்துக்கும் ஆக்கள் எடுக்க போறாங்க, நேஷனல் ஸ்கூல் மாகாண பாடசாலைகளுக்கும் ஆட்சேர்ப்பு செய்ய போறாங்க, தேசிய பாடசாலைகளுக்கும் வந்துட்டு ஆட்சேர்ப்பு செய்ய போறாங்க. எனவே நீங்க என்ன செய்யணும், நீங்க அப்ளை பண்ற போது கவனமாக நான் மாகாண பாடசாலைக்கா நான் அப்ளை பண்ண போறேன், அல்லது என்ன தேசிய பாடசாலைக்கா, அல்லது 2க்கு மாற்றத்தை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக தீர்மானித்த பிறகுதான் வந்துட்டு அப்ளை பண்ண போகணும். இதே ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்க, நீங்க என்ன செய்யலாம், விரும்பினா மாகாண பாடசாலைக்கு மட்டும் விண்ணப்பிக்கலாம், அல்லது தேசிய பாடசாலைக்கு மட்டும் விண்ணப்பிக்கலாம், அல்லது 2 பாடசாலைகளுக்கும் சேர்த்தும் விண்ணப்பிக்கலாம். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள முடியும். சரி, அதுக்கான ஆப்ஷன்லாம் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன்ல இருக்குது, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பாருங்க, கட்டாயம் உதாரணமா வந்துட்டு இப்ப நீங்க ஒரு கிழக்கு மாகாணத்துல ஒரு ஒரு வேக்கண்டுக்காக அப்ளை பண்றீங்களாக இருந்தா என்ன செய்யணும், வந்துட்டு அங்க இருக்கிற வாக்காளர் இடாப்புல உங்களோட பேர் இருக்கணும். கட்டாயம் வந்துட்டு உங்களோட பேர் வந்துட்டு அங்க
இருக்கணும். இப்ப 2022ஆம் ஆண்டு வாக்காளர் டாப்ல உங்களோட பேர் அங்க இருக்கணும்ன்றதை நீங்கயும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி. அதே மாதிரி பாருங்க, இந்த எக்ஸாம் எல்லாரும் பொதுவாக நடக்கும். அதாவது தேசிய பாடசாலை, மாகாண பாடசாலை என்ன அப்ளை பண்ண எல்லாருக்குமே இந்த எழுத்து பரீட்சை ரெண்டுமே பொதுவாக நடக்கும். ஆனா என்ன செய்யும் வந்துட்டு உங்க இன்டர்வியூயும் அதே மாதிரி செயற்பாட்டு பரீட்சையும் வந்துட்டு மாகாண பாடசாலைகள்னா மாகாண ரீதியாகவும், தேசிய பாடசாலைகள்னா பெரும்பாலும் கல்வி அமைச்சில் அல்லது அதனால் தீர்மானிக்கப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யும் நாடளாவிய இந்த ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அது நடைபெறும். அதே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது மாகாண பாடசாலைகளுக்கு வேறாகவும் தேசிய பாடசாலைக்கு வேறாகவும் தான் அது நடக்கும். அதே மாதிரி பாருங்க, அடுத்தது வந்துட்டு ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் தாம் விண்ணப்பிக்கும் தேசிய மாகாண பாடசாலைக்கு அமைய விண்ணப்பிக்கும் பாடம் மற்றும் மொழி மூலத்திற்கு வெற்றிடங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் கருத்தில் கொள்வதற்காக நிரந்தர வதிவிட மாகாணத்திற்கு மேலதிகமாக மற்றொரு மாகாணத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அதன்படி அந்த மேலதிக மாகாணத்தை விண்ணப்ப படிவத்தில் தெளிவாக குறிப்பிட வேண்டும். அதாவது ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க, வந்து நீங்க என்ன செய்யலாம், மேலதிகமாக என்ன செய்யலாம், உங்களோட உதாரணமா நீங்க வந்துட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் வச்சுக்கொள்ள உங்களோட மாகாணத்துல இல்லை, அப்படி நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் எடுத்து தராங்க, இன்னொரு மாகாணத்துல உங்களுக்கு வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். ஆனா என்ன செய்யணும் வந்துட்டு அந்த அது அந்த எப்படிப்பட்ட உதாரணம் வந்துட்டு கிழக்கு மாகாணத்துல ஆள் இருக்காரு. அப்ப அவருக்கு அவங்களோட ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு வேர்க்கண்ட் இல்லை. இப்ப அவர் என்ன செய்யறது, வடமத்திய மாகாணத்துக்கு அப்ளை பண்றாரு. அப்ப ஆட்சேர்ப்பு சொல்லி எப்படின்னு பார்ப்பாங்கன்னா, அந்த வடமத்திய மாகாணத்துல அந்த பாடத்துக்குரிய ஆட்கள் யாரும் இல்லாட்டிக்குத்தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமே தவிர, அப்படி இருப்பாங்களாக இருந்தா ஆனா அவங்களோட மார்க்ஸ் குறைய இருந்தாலும் கூட அது யாருக்கு கிடைக்கும், அந்த மாகாண சேர்ந்தவங்களுக்கு தான் கிடைக்கும் விஷயத்தை நீங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அதே ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் இந்த சேவைக்கு அப்பாற்பட்ட விஷயம், இந்த சேவைக்கு போனது போற வர விஷயம் எல்லாம் புறப்பாக எல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. சரிதானே? அடுத்தது பாருங்க, இது முக்கியமானது. கல்வி மற்றும் ஏனைய தகமைகள். 2014-10-23ஆம் திகதியுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்கட ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு இப்ப நடைமுறையில் இருக்கிறது எப்ப, 2014-10-23ஆம் திகதிக்குரிய என்ன 1885-38ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி உரைக்கப்பட்ட அந்த இதான் நடைமுறையில் இருக்கு. சரியா? இதான் எங்களோட ஆசிரியர் பிரமாண குறிப்பு. அப்ப என்ன இந்த குறிப்பிற்கு ஏற்ப 2023-2-10 அன்று கீழே குறிப்பிட்டுள்ள தகமையை பூர்த்தி செய்துட்டு வேணும். எப்ப பூர்த்தி செஞ்சிருக்கணும், 2025 இல்ல 6 இல்ல 2023-2-10 பின்னுக்கு அந்த கீழே குறிப்பிட்ட தகமைகளை பூர்த்தி செஞ்சிருக்கணும். இது பொதுவான விஷயம் உங்களுக்கு தெரியும். பல்கலைக்கழக மானிய அந்த ஆணைக்குழு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டங்களை வழங்கும் நிறுவனத்துல, அதாவது யூஜிசியால அப்ரூவ் பண்ணப்பட்ட என்னது ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது ஒரு கல்வி நிறுவனத்திலேயோ நீங்க என்ன செய்ய வந்துட்டு ஒரு பட்டம் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, பட்ட பாடநெறியில் கற்றுள்ள பிரதான பாடம் அல்லது பாடங்களுக்கு அமைய மாத்திரமே தொடர்புடைய ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது கீழே சார்ட் இருக்குது, ஒவ்வொரு பாடத்துக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் தெளிவா இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அதாவது என்ன உங்களுக்கு பாடம் இருக்குதோ குவாலிஃபிகேஷன் தகுதி இருக்குதோ அந்த பாடங்களுக்கு தான் நீங்க விண்ணப்பிக்கணும். நீங்க நினைச்ச மாதிரி விண்ணப்பிக்க இயலா. சரியா? அது அட்டவணையை வாய்ச்சாலே தெளிவா அது உங்களுக்கு வந்துட்டு விளங்கும். அடுத்தது பாருங்க, அதில் போட்டு அந்த 3ல் ஒரு கிரெடிட் பங்கினை பூர்த்தி செய்ய வேணும் போட்டிருக்காங்க. இதுல ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும், அதுக்கு நான் பாருங்க. சரியா? அந்த பாடம் பார்க்க போகல வரேன். சரி, அடுத்தது பாருங்க, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். அதே மாதிரி பாருங்க, விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு இணையாக பிரதான பாடத்தை கொண்ட பட்டம் இல்லாத சந்தர்ப்பங்களில் பெற்றுக்கொண்ட பட்டத்துடன் மேலதிக தகமைகளும் கருத்தில் கொள்ளப்பட்ட உதாரணம் வந்துட்டு இதுல போட்டிருக்கானது ஆலோசனை வழிகாட்டல் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட ஒரு வேக்கன்னு போட்டிருக்கேன். அப்ப அங்க என்ன செய்யலாம், நீங்க சோசியலஜியில சமூகவியல் துறையில ஒரு டிகிரி இருந்தா அதோட சேர்த்து ஒரு 1 இயருக்கு குறையாத ஒரு டிப்ளோமா இருந்தா நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு இந்த பாடத்துக்கு அப்ளை பண்ணலாம். எனவேதான் ஒரு சில பாடங்களுக்கு அப்படியான தகுதிகள் இருக்கு. சரியா? மேலதிக தகமைகளும் என்ன செய்யும் வந்துட்டு உங்களுக்கு கவனத்துல கொல்லப்படும். அதே மாதிரி ஹோம் சயின்ஸ் பாடம்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு உங்களோட ஏலவல்ல ஏஓ பிஓ இருக்குமா அந்த பாடத்துல வந்துட்டு அதுக்கு நீங்க என்ன செய்யலாம், அதை வச்சு இன்னொரு பட்டத்தோட சேர்த்து வந்துட்டு அப்ளை பண்ணலாம்ன்ற சில விஷயங்கள் அந்த சார்ட் நீங்க வாட்சி பார்த்து கொடுங்க. எனவே இதையும் ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, பாடசாலை கட்டமையிலும் ஆசிரியர் இடங்களில் நிரப்பும் போது 2 கட்டங்களாக கருத்தில் கொள்ளப்படுவதால் ஒரு விண்ணப்பதாரர் காப்போத்த உயர்தரம் மற்றும் 13 வருட தொடர்ச்சியான கல்வி வேலை திட்டத்தின் கீழ் உள்ள பாடங்கள் பிரிவில் இருந்து 2 பாடங்கள்
மற்றும் ஏனைய பாடங்கள் பிரிவுகளை, அதாவது 4 பாடம் விண்ணப்பிக்கலாம். அது 4 பாடம் ஒரு இதுல மட்டும் 2 பிரிச்சுக்கலாம், 2 கேட்டகரி. அட்வான்ஸ்டு காப்போத்த உயர் தரமும், அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் 2017 இருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் ஒன்று இருக்குது. சரியா? அதாவது ஏரோல் படிக்க இல்லாதக்கான ஒரு திட்டம். இதெல்லாம் நம்மட ஜிஜிகே பேப்பர்ல வரும். வந்துட்டு மொத்தம் 2 வருஷம் 6 மாசம் 9 பாடம் போற தொழில் சார்ந்த பாடத்தான் வருது. அப்ப அதுவும் வந்துட்டு ஏலவலோட சம்பந்தப்பட்ட ஒன்றுதான். அதுலயும் அது புதுசா தொடங்கப்பட்ட நிறைய அந்த தொழில் சார்ந்த பாடங்கள் அதுல இருக்கு. சரிதானே? அப்ப அது 2 ஒரு கேட்டகரியில வரும். அதே மாதிரி வந்துட்டு கிரேட் 6 இருந்து வரங்காட்டிலும் இன்னொரு கேட்டகரியில வரும். அப்ப எனவே என்ன செய்யணும்டா 4 பாடம் லெவல்ல மட்டும் பண்ணி மேல செகண்ட் ஏதாவது சாதாரண 6 தொடக்கம் 11 வரையும் வந்து நீங்க என்ன செய்யணும், இருந்து 2 பாடமும் உதாரணம் நீங்க அட்வான்ஸ் லெவல்ல இருந்து உதாரணமா 3 வருட இதுல இருந்து வந்துட்டு ஐடி பாடமோ அல்லது ஏதாவது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட பாடம் அப்படின்னு சில பாடம் இருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம், செகண்ட் டைம் வந்துட்டு ஐடி புவியியல் பாடம் அப்ளை பண்ண அப்படின்னு உங்களுக்கு உங்களோட பாடங்களை வச்சு பேஸ் செய்யலாம். ஒரு பாடம் தெரியும், 2 பாடம் செய்யலாம். போலாது உங்களுக்கு இதுல முன்னுரிமை கிடைக்கும் எதுன்னு சொன்னா இந்த 13 வருஷம் உயர்தரத்து தான் உங்களோட முன்னுரிமை. அடுத்தது பாருங்க, கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான கொள்கைகள் மூலம் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடையும் வகையில் தேர்வு பரீட்சைக்கு அழைக்கும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து கல்வி உயர்கல்வி தீர்மானிக்கப்படும். அதுல சில மாற்றங்கள் வகையிலான ஒரு அனுமதியும் அவங்களுக்கு நீங்களுக்கு ஓடர்ல கொடுக்க கூட கால் பண்ண போகல அவங்களுக்கு சில வந்துட்டு விட்டு இருக்காங்க. மைக்க ஆஃப் பண்ணி இதுல பாருங்க, இதுல சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் நல்லா பார்த்துக்கணும். ஒவ்வொரு பாடத்துக்கும் என்ன குவாலிபிகேஷன் வேணும் இருக்குது. அப்ப இதுல பாருங்க சில குழப்பம் வந்துட்டு 4 வருட விசேட பட்டமொழி பிரதான பாடமாக அல்லது ஏனைய பாடமா பட்டத்தின் மொத்த பாட உலகத்தில் 3 பங்கினை காப்பாற்ற இதுல தமிழ்ல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. சிங்களத்தை எடுத்து பாருங்க. அதாவது சிவருது விசேஷ உபாதியதி பிரதான விஷய லெசஹோ அநேக் விஷய லெச உபாதியே முழு விஷய சத்தாரையும் துணை இயக்க விஷய நிர்தேசனையானோ. அதாவது நீங்க என்ன செய்யணும் வந்துட்டு, நீங்க வந்துட்டு ஸ்பெஷல் டிகிரி செஞ்ச ஆளாக இருந்தா அந்த உங்களோட ஸ்பெஷல் ஒரு பாடம் இருக்குது தானே, அந்த பாடம் இல்லாத வேறொரு பாடத்துக்கு நீங்க அப்ளை பண்றதாக இருந்தா அந்த பாடம் உங்களோட மொத்த கிரெடிட்ல 3 ஒரு பங்காக இருக்கணும். விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, சரியான சுருக்கம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க அப்படி இல்லாம நீங்க ஒரு ஜெனரல் டிகிரியாக இருக்குமாக இருந்தா சரிதானே, அப்ப அதுல வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு ஜெனரல் டிகிரில வந்துட்டு 3 மெயின் சப்ஜெக்ட் இருக்கு. 3 மெயின் சப்ஜெக்டும் 2 ஆக்சிலரி சப்ஜெக்ட், ஒரு கம்பல்சரி 2 கம்பல்சரி சப்ஜெக்ட், ஒரு ஆக்சிலரி சப்ஜெக்ட் அப்படி இருக்கும். அப்ப அதுல வந்துட்டு அதை நீங்க மெயின் பாடத்தை வச்சு அப்ளை பண்ணுவீங்க. உதாரணம் வந்துட்டு நீங்க ஏவல்ல வந்துட்டு இந்த டிகிரில வந்துட்டு ஆர்ட்ஸ்ல வந்துட்டு ஜியோகிராஃபியும் பொலிட்டிக்கலும் ஹிஸ்டரியும் எடுத்துக்கிங்க. சரியா? 3 கூட மெயின் பாடம் தானே. அப்ப எனவே தான் அந்த 3 மெயின் பாடத்துல நீங்க அப்ளை பண்ற பாடம் என்ன செய்யறது 3 ஒரு பங்காக இருக்கணும். விளங்குதா? அது ஏன் அப்படி போட்டிருக்காங்க, நீங்க சும்மா யோசிப்பீங்க மெயின் படம் வருந்தான்னு சொல்லி போட்டு. உதாரணம் பாருங்க, இப்போ ஒரு ஏன் என்ன செய்யறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பொலிட்டிக்கலும் ஹிஸ்டரியும் தமிழும் எடுக்காருன்னு வச்சுக்கொள்ளுமே. அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் பொலிட்டிக்கலும் ஹிஸ்டரியும் தமிழும் எடுத்து போட்டு திருப்பி பார்க்காரு என்ன செகண்ட் இயர்ல பார்க்காரு வந்துட்டு என்னது தமிழ் கொஞ்சம் கஷ்டம் மாறி இருக்குது. இப்ப என்ன செய்யறது வந்துட்டாரு தமிழை விட்டு போட்டு முதல் 2 வந்துட்டு தமிழ், பின்னுக்கு வந்த 4 பாடம் வந்துட்டு ஜியோகிராஃபி. இவருக்கு பாருங்க, இவருக்கு வந்து மெயின் சப்ஜெக்ட் போட்டு 4 சப்ஜெக்ட் ஆகுது. அப்ப அவருக்கு என்னது ஒரு சில சலுகை மாறி போயிட்டு. அப்ப எனவே அப்படியான அந்த சலுகை என்று, அதாவது அந்த சலுகை என்று யாருக்கு கொடுக்க கூடாது. அவர் என்ன முழுமையாக அந்த 3 வருடமும் 6 செமஸ்டருக்கும் அந்த மெயின் சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க. சரியா? இதை நான் வந்துட்டு
அவங்களோட ஃபோன் நம்பருக்கு நான் உங்களுக்கு வேண்ட கல்வி அமைச்சில ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கிறது சம்பந்தப்பட்ட பிரிவிட ஒரு நம்பர் ஒன்று இருக்குது. சரி தானே, நான் உங்களுக்கு வேற செட் பாக்ஸில் போட்டேன். டவுட்னா நீங்களும் கேட்டு பாருங்க. இது நான் கேட்டதுக்கு அவங்க இன்னைக்கு சொன்ன பதில் தான் இது. விளங்கிட்டா? நம்ம தமிழ்ல வந்து அந்த வசனம் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது. இப்ப சிங்களத்துல வந்துட்டு ஓரளவுக்கு அது கிளியரா இருக்குது. சரிதானே? அப்ப இதையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. இது ஒவ்வொரு பாடத்துக்கும் என்னென்ன வேணும். பெரும்பாலும் எல்லா பாடங்களுக்கும் பட்டம் வேணும். பட்டத்துல மெயின் சப்ஜெக்ட் ஆனசின்னு வந்துட்டு அந்த பாடம் இருக்கணும். ஆனா ஒரு சில பாடங்களுக்கு விதிவிலக்குகள் இருக்குது. இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன வந்துட்டு அந்த கவுன்சிலிங் என்ன ஆலோசனை வழிகாட்டல் இருக்குது தானே. ஆலோசனை வழிகாட்டலுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம் வந்து ஒரு டிகிரியோட மனைப்பொருள் பட்டத்தை பெற்றிருந்தால் அல்லது ஏதேனும் ஒரு பட்டத்துடன் ஏதேனும் ஏதாவது ஒரு டிகிரியோட 2 வருடங்களுக்கு மேற்பட்ட கால பகுதியை கொண்ட எண்ணிக்கை மட்டம் அதுக்கு மேற்பட்ட மனையில் டிப்ளோமாவை பெற்றிருத்தல். அதாவது ஏதாவது ஒரு டிப்ளோமா ஒன்று இருக்கணும், எண்ணிக்கை லெவல் 4 அதெல்லாம் பார்ப்பேன்னு சொல்லி போட்டோம். அப்படியும் இல்லாட்டிக்கு என்ன செய்யறது, ஏதாவது ஒரு டிகிரியோட ஏதேனும் ஒரு பட்டத்துடன் காப்போத்த உயர்தரத்துல மனையியல் பாடத்துல ஏ அல்லது பி சித்தி இருக்கணும். அப்ப என்ன செய்யலாம் வந்துடுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை நீங்க டிகிரி என ஏதாவது ஒரு பட்டத்துடன் சொல்லி பண்ண இருந்தாலும் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த ஆலோசனை வழிகாட்டலுக்கும் ஒரு டிப்ளோமா 1 இயர் டிப்ளோமாவோட அல்லது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம்ன்ற விஷயம் இருக்கு. இதை நீங்க தெளிவா வாசிங்க. இந்த இதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பாடங்கள் இல்லாட்டி உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அதான் சுருக்கமேடு. அப்ப திருப்பி கேட்க வேணாம் எனக்கு எதுக்கு அப்ளை பண்ணலுமா இதுக்கு அப்ளை பண்ணலுமான்னு. இதுல எல்லாமே தெளிவா இருக்குது. கீழே சங்கீதம்டா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், மேலத்தைய சங்கீதம்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், சிங்களம்டா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எல்லாமே வந்துட்டு இதுல வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்குது. இதை வாசிங்க. சரியா? இது வாசிச்சா இந்த பாடம் செலக்ட் பண்றதுல டவுட் வராது உங்களுக்கு. சரியா? அடுத்தது வந்துட்டு இது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதாவது 2002-10 அந்த லைப்ரரி வந்துட்டு உங்களுக்கு 45 வயசுக்கு மேற்படாம நீங்க 45 வயசு மேற்படாம இருக்கணும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது 2005க்கும் 28க்கும் இடையில பிறந்து இருக்கணும்ன்ற விஷயம். சரியா? விண்ணப்பிக்கும் முறை அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன நீங்க என்ன செய்யணும், ஆன்லைன் மூலமாக மாத்திருந்தா நீங்க வந்துட்டு கட்டாயம் விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி பாருங்க, மேலே குறிப்பு 2 படி நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ள ஒரு விண்ணப்பதாரியாயின் மேலே 1ஆம் பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளத்தில் அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்து வடிவத்தின் மென்பிரதியை மீண்டும் வச்சு என்ன செய்யலாம், உங்களோட ஐடென்டிட்டி நம்பரை மட்டும் கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு லொகின் ஆகி என்ன செய்யலாம், அதுல நீங்க அதை இன்னொரு பிரிண்ட் எடுத்து நீங்க என்ன செய்யணும், உங்களோட இன்டர்வியூ போக்கில் வந்துட்டு கொண்டு போகணும். அதே மாதிரி பாருங்க, மேலே குறிப்பு 6 படி ஏற்கனவே விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தின் பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு உங்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கம் இலக்கம் திருத்தப்பட்ட மேலே தொலைபேசி இலக்கம் திருத்தப்பட்ட காரணமாக தான் நம்மளோட ஐடென்டி நம்பர் அல்லது ஃபோன் நம்பர் ஏதாவது ஓடிபி வர ஃபோன் நம்பர் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் வந்துட்டு இந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சு ரீசெட் பண்ணி அவங்களுக்கு அதை நுழையிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு உங்களுக்கு தருவாங்கன்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? அதே மாதிரி பாருங்க, நல்லா இது முக்கியமான விஷயம். இது வளமையா வாரில் புதுசா படிக்கும். ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் இப்பரீட்சையின் அனைத்து வினாத்தாள்களுக்கும் ஒரே மொழி மூலத்திலே தோற்ற வேண்டும். அதாவது ஐக்கியவா இருக்கலாம், ஜெனரலைஸா 2க்கும் என்ன செய்யணும், ஒரே மீடியத்துல தான் தோற்றணும். ஒன்றுக்கு தமிழ் இங்கிலீஷ் அப்படி கலந்து செய்யலாம். அதே மாதிரி பாருங்க, முக்கியமான விஷயம், பரீட்சைக்கு தோற்றும் மொழி மூலம் அது சிங்களமோ தமிழோ ஆங்கிலமோ நியமன பாடத்திற்கான மொழி மூலமா கருதப்படும். நீங்க என்ன மீடியத்துல எக்ஸாம் ஃபேஸ் பண்றீங்களோ அதுதான் என்ன வந்துட்டு உங்களோட நியமன பாடத்துக்கான மொழி மூலமா வந்துட்டு கருதப்படும். உதாரணமா நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல உங்களோட அப்பாயின்மெண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல தான் இருக்கும். எனவே தான் இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அப்ப நீங்க என்ன செய்ய, இப்ப இங்கிலீஷ் மீடியம் விண்ணப்பிக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்துல தான் எக்ஸாம் செய்ய வேண்டி இருக்கு. கெசட்டுக்கு ஏற்ப கெசட்ல அப்படித்தான் சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, விண்ணப்பதாரர் ஒருவர் தனது விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடலுக்கான வரிசை விண்ணப்பிக்கும் மொழி மூலம் மற்றும் பரீட்சை நிலையம் என்பவற்றை பின்னர் மாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. அப்ளை பண்ணா பிறகு சேஞ்ச் பண்ண இயலும். எனவே நல்லா யோசிச்சு நீங்க செஞ்சீங்க பண்ணிக்கொள்ளுங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன, 2 மேல புள்ளி எடுக்கணும். அடுத்தது பாருங்க, ஒரு தடவையில் ஆட்சேபு செய்யப்படும் எண்ணிக்கை நியமன அதிகாரத்தை நோக்கி ஒரு விண்ணப்பதாரருக்கு ஒரு விண்ணப்ப படிவம் மாத்திரமே கருத்தில் கொள்ளப்படும். அப்ப இதுல மறைமுக மீனிங் ஒன்று இருக்குது. என்னது வந்துட்டு, இப்ப சம்டைம் நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களோட மிஸ்டேக் கூட நீங்க என்ன செய்யலாம், திருப்பி விண்ணப்பிக்கலாம். சரியா? விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லல,
என்னதுல பாருங்க, ஒரு விண்ணப்பதாரருக்கு ஒரு விண்ணப்ப படிவம் மாத்திரம் கருத்தில் கொள்ளப்படும். என்னது ஒன்றத்தான் பார்ப்பாங்க, நீங்க எத்தனை அனுப்பினாலும். அதே மாதிரி குறிப்பிட்டு பாருங்க, ஒரு விண்ணப்பதாரர் பல விண்ணப்ப படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்படும் பட்சத்தில் அவரால் இறுதி சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் மாத்திரம், அதாவது நீங்க கடைசியா எது போட்டீங்களோ அதை மட்டும் பார்ப்பாங்க, மற்றதை பார்க்க மாட்டாங்கன்னு போட்டாங்க, கண்டுபிடிச்சாங்கடா. சரிதானே? ஸோ இதுல மறைமுக மீனிங் ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க ஏற்கனவே வந்து ஆரம்பத்தில் சில அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ளை பண்ணி போட்டு இப்ப நம்ம இப்படியே பாடத்தை மாத்தலாம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க சம்டைம். அப்ப நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு இன்னொன்று அப்ளை பண்ணலாம். அதை விட நல்ல இதானது லேசி வந்து நீங்க என்ன செய்யுங்க, நீங்க டிரெக்டா செய்யுங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு கால் பண்ணி சொல்லுங்க இப்படிதான் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அவசியம் அவங்களுக்கும் உங்களோட அப்ளிகேஷன் டெலிட் பண்ணுவாங்க. அவங்க டெலிட் பண்ணி உங்களுக்கும் என்ன செய்வாங்க, ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா திருப்பி இருந்து அப்ளை பண்றதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும். எனவே அதே ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க. சரியா? நான் கெசட்டுக்குள்ள போயிருக்கேன். சரியா? நான் வெளியே ஒன்றும் சொல்லல. சரி, நான் உங்களோட இது என்ன, உங்களோட அப்ளிகேஷன் எப்ரூவ் பண்ணப்பட்ட உங்களுக்கு மெசேஜ் வரும். அதே மாதிரி உங்களோட எக்ஸாம் டைம்ல அதுக்குரிய குறிஞ்சது வரும். சரிதானே? அதாவது நான் இப்போ உங்களோட நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் உங்களோட அப்ளிகேஷன் ஒரு கோப்பியையும் அதே மாதிரி நீங்க சல்லிகட்டில் பேங்க் ஸ்லிப்ல ஒரு கோப்பியோ அல்லது பிரதியை நீங்க கட்டாயம் கையில் வச்சுக்க. சம்டைம் நீங்க அனுப்பி நீங்க என்ன உங்களோட அப்ளிகேஷன் தொலைஞ்சு அல்லது சம்டைம் இணையத்துல இருந்து ஏதாவது சண்டை அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. அப்படி ஏதாவது நடந்து என்ன ஒரு தடவை வந்து நமக்கு காட்டுறது கையில் ஆதாரம் மட்டும் இருக்கணும். அப்ப எனவே நீ கட்டாயம் என்ன செய்யும், கட்டாயம் உங்களோட கோப்பியை ஒன்று வச்சு கொள்ளுங்க கையில, குறிப்பாக சல்லி பை பண்ணது. ஓகே, அடுத்தது பாருங்க, இதான் மிக முக்கியமான பாடம், பரீட்சை. சரிதானே? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு ரெண்டு வகையான எழுத்து பரீட்சை இருக்குது. சரிதானே? அதுல முதலாவது உளச்சார்பு. இதுல மாற்று கருத்து இருக்காது உங்களுக்கு. ஏன்னா உளச்சார்பு இது வந்து பொதுவான எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய ஒன்று. அதுல வந்துட்டு ஐக்யூ சம்பந்தப்பட்ட வினாக்கள். அதுல என்னது பல வகையான எண் கணிதம் சார்ந்து மொழி சார்ந்தது. பாருங்க, அதுல இந்த மொழி சார்ந்த கிரைத்தல் சார்ந்த விஷயங்கள்லாம் வரல, உருவ அமைப்பு கட்டமைப்பு, இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அதாவது பல்வேறு வினாக்கள் இருக்குது, எம்சி கொண்டு இருக்கு. ஆனா, இதான் ஆசிரியர் பிரமாண குறிப்படி, இதான் 14ஆம் ஆண்டு 10 23ஆம் ஆண்டு கடைசியில் வெளியிடப்பட்ட சீர்திருத்தப்பட்ட ஆசிரியர் பிரமாண குறிப்பு. இதுல நாங்க 17A பார்த்தா விளங்கும். ஏன்னா இதுல செல்றாங்க வந்துட்டு அவங்க, அதாவது பரீட்சைக்கு எப்படி ஆட்சேர்க்கணும்னு சொன்னா இந்த பொதறிவு தான், தலைப்பு பொதறிவு தான் பாருங்க. தலைப்பு பொதறிவு தான் இருக்கும், ஆனா உள்ளடக்கம் கல்விசார் பொதறிவு வைக்கணும். தாம் விண்ணப்பிக்கும் ஆசிரியர் துறைக்குரிய அத்துறை தொடர்பாக காணப்படும் பொது அறிவு அல்லது உள்ளீட்டு ரீதியில் ஏற்படும் கல்வி முறைகள் தொடர்பான புதறிவு, கல்வி நவீனமயப்படும் செயற்பாடு தொடர்பான புதறிவினை பரிசீலனை செய்யக்கூடிய பல்தேர்வு மற்றும் சுருக்கமான விடையளிக்கக்கூடிய வினாத்தாள்கள் ஆகும். நீங்க என்ன முதல் பேப்பரும் பார்த்திருப்பீங்க, அதுல எம்சிக்யூ 30 வரைக்கும். சுற்றுநிறுவின்படி உங்களோட எக்ஸாம் பேப்பர் எம்சிக்யூவையும் கொண்டிருக்கணும், அதே மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வினா அவை கொண்டிருக்கணும். ஆனா கெசட்ல சொல்லிக்கிற விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய 50 வந்துட்டு எம்சிக்யூவாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனவே உங்களுக்கு சம்டைம் சேஞ்ச் பண்ணாலும் தெரியும். ஆனா ஆசிரியர் பிரமாண குறிப்பு அப்படித்தான் திருத்தப்படல. என்ன அந்த ஆசிரியர் பிரமாண குறிப்பு இதுவரை ரெண்டு திருத்தம் தான் வந்து அது இது சம்பந்தப்பட்டது, வேற சம்பந்தப்பட்டது, இந்த சில யூனிவர்சிட்டியில டிகிரி எட் பண்றது சம்பந்தப்பட்ட விஷயமாகும். இதுதானே? அப்படிதான் ஞாபகம் இருக்கும். அடுத்து பாருங்க, இதுக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த கடந்த கால இதையும் கொஞ்சம் பார்க்கணும். சரியா? விழுப்புரம் புதரி கெசட்ல என்ன தெரியுமா இருக்குது? சொல்லுங்க. ஆசிரியர் துறை சார்ந்த பொதறிவு அல்லது நாட்டில் இடம்பெற்ற மற்றும் இடம்பெற்று வருகின்ற கல்வி போக்குகள் தொடர்பான பொதறிவு மற்றும் கல்வி, உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, ஆசிரியர் கல்வி போன்ற சம்பந்தமாக 2010ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட உள்நாட்டு கல்வி நவீனமயமாக்கல் திட்டங்களை குறித்து பொதறிவினை பரிசோதிக்கும் வகையில் 50 பல்வேறு. பாருங்க, வளமையா வார கெசட்டை விடவும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. நான் பழசையும் காட்டுறேன் பாருங்க. கடந்த அதாவது அண்மை காலங்கள்ல 2025 மெயினான ஈஸ்டர்ன் கோல் பண்ணாங்க, இன்னொரு வடக்கு மாகாண கோல் பண்ணாங்க, அதே மாதிரி பெருந்தோட்ட என்னது அந்த அப்கண்ட்ரில கோல் பண்ணினாங்க, அதே மாதிரி வடமேல் மாகாணம் கோல் பண்ணாங்க. அவங்களோட கெசட்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் நான் காட்டுறேன். பாருங்க,
ஆசிரியர் துறை இது இந்த எஸ்டேட் இது கோல் பண்ணது ஆசிரியர் துறைக்குரிய துறை தொடர்பான உள்ள பொது அறிவு அல்லது உள்நாட்டில் இடம்பெற்றுள்ள கல்விசார் போக்குகள் பொது அறிவு கல்வி மற்றும் இடம்பெற்ற உள்நாட்டு கல்விசார் நவீனப்படுத்தல் விஷயம் வந்து இதே மாதிரி பாருங்க மற்ற மாகாணங்களை ஈஸ்டர்னை இது பாருங்க இதுல வந்து அந்த ஆசிரியர் துறை தொடர்புடைய துறை அந்த விஷயம் இருந்தாலும் அந்த 2010 மேடம் பண்ணப்படல அதே மாதிரி இது கிழக்கு மாகாணத்துக்குரியது அதே மாதிரி வந்துட்டு வடமாகாணத்துக்குரியது இதுலயும் பாருங்க அந்த பொதுவான சேவிங்ஸ் மினில பார்த்த மாதிரி தானே சரி இப்படி பொதுவான விஷயங்கள் வந்திருக்குது அப்ப என்ன செல்ல வர இதுல கல்வி சீர்திருத்தங்கள் அண்மை காலங்கள்ல ஏற்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கு கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆசிரியர் துறை சார்ந்த பொதறிவு மற்றும் பொதறிவுன்ற இது இந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் பாருங்க உள்நாட்டில் இடம்பெற்ற மற்றும் இடம்பெற்று வருகின்ற கல்வி போக்குகள் இதுவும் சீர்திருத்தம் அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட அண்மை கால போக்குகள் அதே தொடர்பான பொது அறிவுகள் கல்வி உயர்கல்வி தொழில்நுட்ப கல்வி ஆசிரியர் கல்வி போன்ற துறைகள் சம்பந்தம் 2010 பின்னர் மேற்கொள்ளப்பட்ட உள்நாட்டு கல்வி நவீனமயமாக்கல் அதாவது வந்துட்டு இந்த சீர்திருத்தங்கள் தொடர்பான வினாக்கள் கூடுதலா வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு காரணம் என்ன உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன செய்ய வந்துட்டு அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துறது கூட முயற்சி எடுக்காங்க எனவேதான் அது அவங்களோட அரசியல் ரீதியான தேவையாகவும் இருக்கிறதால அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த 2010க்கு பிறகு அதே மாதிரி இந்த வருஷம் அறிமுகமாக இருந்து பிற்போடப்பட்ட அந்த சீர்திருத்தம் என்பன மிக முக்கியமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா ஞாபகம் கொள்ளுங்க எனவே தான் நீங்க கல்விசார் பதறிவில் இந்த இந்த புக்ல பேர் என்ன இவர் எத்தனை ஆண்டு இதை கொண்டு வந்து என்ன புக் ஒன்று இருக்குது புக்ல எல்லாமே இருக்குது பாய்க்கலாம் தகவலும் இருக்குது பெரும்பாலான தகவல் எல்லாமே இருக்குது அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு பாடமாக்கிட்டு போகலாம் ஆனா நாங்க என்ன செய்யணும் இப்ப வந்துட்டு கொஞ்சம் புதிய கல்வி தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை நாங்க என்ன செய்யணும் தெரிஞ்சு கொள்ளணும் இப்ப நானும் எங்களோட மாகாணம் சார்பாக நான் தான் எண்ணெயில கலந்து கொண்டேன் எங்களோட வலயத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கான பயிற்சி செஞ்ச வகையில அது சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல் வந்துட்டு உங்களுக்கு செமினார் பங்கு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க புள்ளிகள் அதாவது நல்லா ஞாபகம் மார்க்ஸ் இல்ல கடந்த காலத்துல எல்லா மாகாணத்தையும் இன்றைக்கு மார்க்ஸ் இல்ல வடமே மாகாணம் தவிர வடமே மாகாணம் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் என்ன செய்வாங்கன்னா பொதுவில் வந்துட்டு கல்விசார் உதவி செஞ்ச அதாவது மார்க்ஸ் ஜென்ரல் இத்தனை மார்க்ஸ் ஒரு சிஸ்டம் உண்டு அவங்களோட மாற்றம் இருந்துச்சு ஏனைய மார்க்ஸ் அதாவது ஒரு நீங்க பாடம் படிப்பிச்சு காரணம் ஆனா இந்த 5 நிதி குறிக்கோள் இருக்கணும் பாடப்பிரவேசம் உங்களோட ஆளு கற்பித்து தோணியணும் அதே உங்களுடைய அந்த பாட உள்ளடத்துல மாணவர்களுக்குள்ள தெளிவு இருக்கணும் ஏன் இது மிக முக்கியமா வந்து கூட தட்டுப்பட்டார்கள் இருக்காங்க என்னன்னு சொன்னா டீச்சிங் உறுதிப்படுத்த போற இந்த டீச்சிங் தான் இந்த டீச்சிங் பிராக்டிஸ் தான் எனவேதான் இதுவும் கட்டாய பகுதி இப்ப என்ன எங்கட நடத்தப்படுகின்ற இந்த வகுப்புல நாங்க இந்த 3 கிளாஸ் சேர்த்து தான் செய்வோம் கல்விசார் பொது அறிவும் ஐக்கியூவும் அதே மாதிரி வந்துட்டு இந்த பகுதி அதாவது எக்ஸாம் பாஸ் ஆகினாக்களுக்கான என்னது முறை பயிற்சி சரி அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்க 4 பண்ணீங்க 4 பாடத்துக்கு அப்ளை பண்ணினா ஒரு பாடம் என்ன செய்யும் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க இப்ப நீங்க என்ன செய்யணும் பிரசன்டேஷன் ஒன்று பண்ணணும் எந்த பாடத்துக்கு பண்ற அதுக்கு இதை வாட்சி பாருங்க
எவரேனும் ஒரு விண்ணப்பதாரர் இந்த வர்த்தமானி அறிவித்தலை 2.8 படி தான் விண்ணப்பிக்கும் பாடசாலை வகையின் கீழ் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடங்களுக்கு செயல்முறை பரீட்சைக்கு தோற்ற தகுதி பெறுவாராயின் அவர் தகுதி பெறும் அனைத்து பாடங்களுக்கு உரியவாறு தெரிவு செய்யப்பட்ட தலைப்புகளின் கீழ் முன்வைப்புகளை செய்ய தயாராக அந்த 4 பாடம்னா 4 பாடம், 3 பாடம்டா 3 பாடம், 2 பாடம் 2 பாடம், சரி, ரெண்டு எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். லெசன் பிளான் எழுதி நீங்க என்ன படிப்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். செயல்முறை பரீட்சைக்கான சபை விண்ணப்பதாரர் விருப்பத்தின் கருத்து கொண்டு தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைப்பின் கீழ் மாத்திரம் முன்வைப்பீடு செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கும். என்ன செய்ய, அந்த 4ல ஒன்றை தான் நீங்க பிரசம் பண்ணணும். அது என்ன செய்யலாம் வந்துட்டு அந்த சபை தீர்மானிக்கும். என்ன சபை தீர்மானிக்கும் வந்து என்ன செய்யலாம், உதாரணமா ஒரு எக்ஸ்டென்ட் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் செலக்ட் ஆயிருக்காரு ஜியோகிராஃபி, செகண்டரி ஜியோகிராஃபிக்கும் ஏ-லெவல் ஜியோகிராஃபிக்கும் ஏ-லெவல் பொலிட்டிக்கலுக்கும் 3 வந்து செக்ரட்டரி பிரசன்ட் பண்றதுக்கு. அப்ப சபை அதை நீங்க செய்யுங்க, சரியான. ஆனா 3க்கும் உரிய லெசன் பிளான் ரெடியா அவர்கிட்ட இருக்கிறது, ஆயத்தம் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கின்ற விஷயத்தை நீங்க கவனத்துல கொண்டு கொள்ளுங்க. தெரிவு செய்யப்பட்ட சரியா. இப்ப கடைசியோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இந்த வெப்சைட்ல தான் வரும். இதை அது சரியாக போடுங்க. பாடசாலை மட்டும் உண்டு, பாடசாலை மட்டும் 2 2 3 பயன்படுத்துங்க. அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு இலக்கம் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு இலக்கம் இருக்கு. நீங்க பயன்படுத்தி எந்தெந்த மாகாணங்கள் சரி என்ன பாடங்கள் வந்துட்டு என்னென்ன மொழி மூலம் இலக்கம் இருக்குதா இல்லையா, எந்தெந்த மாகாணத்துல குறிப்பிட்டு இருக்குதா இல்ல. சார் அதுல செகண்ட் லாங்குவேஜுக்குரிய குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாமா சார்? செகண்ட் லாங்குவேஜ் ரெண்டுக்குரிய, அதாவது சிங்களம் தமிழ் ரெண்டுக்குமான குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? ஓகே, இரண்டாம் மொழி என சிங்களம் அல்லது தமிழ், கலைமானி விசேட பட்டம் அல்லது பொதுப்பட்ட ஆர்ட்ஸ்ல ஒரு ஜெனரல் டிகிரி ஒன்று இருக்கணும். இரண்டாம் மொழியாக சிங்களம் எனின், சரியா, அதாவது என்ன செய்யணும், இரண்டாம் மொழியாக சிங்களம் எனின் காப்பது சாதாரண பரீட்சையில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக கற்று ஆக குறைந்தது ஒரு திறமை சித்தியை பெற்று. அதாவது நீங்க செகண்ட் லாங்குவேஜ் சிங்களம் அப்ளை பண்றதாக இருந்தா நீங்க என்ன செய்யணும், உங்களோட ஏலவல் சரி இந்த ஓலவல் இருக்கு தானே, தமிழ் மொழி ஒரு பாடமாக கற்று என்ன சொல்றாங்கன்னா நம்ம மொழியில நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நம்மட மொழியில வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கிரெடிட் இருக்கணும். அதாவது இப்ப நம்மட மொழியில நம்ம தேர்ச்சியடையா இருந்தா தான் சில இன்னொரு மொழி வந்து எங்களுக்கு வந்துட்டு அது ஆமாம் சார். அதுல அடுத்த செகண்ட் லாங்குவேஜ் இப்ப சிங்களம்னு சொன்னா சார், அந்த சிங்களம் சம்பந்தம் எந்த குவாலிஃபிகேஷன்ல கேட்கப்படல, அப்படிதான் விளங்குது இல்லையா சார்? ஓ சார், நான் கொஞ்சம் நீங்க 419. அதே பிரச்சனை செகண்ட் லாங்குவேஜ் தமிழுக்கும் அதேதான் அதே பிரச்சனையில இருக்கு சார். அதே பிரச்சனைக்கு இதுல வந்துட்டு நாளைக்கு கெசட்ல மிஸ்டேக் விட்டுருக்காங்க போல, ஏன்னா அப்படி வாரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இதுல வந்துட்டு அவங்க என்ன செய்யலாம், ஒன்று ஏ-லெவல்ல ஒரு பாடம் எடுத்து அல்லது வந்துட்டு இதுக்கு வேற ஒரு டிப்ளமா அப்படி ஏதாவது எடுத்திருக்கிற விஷயத்த குறிப்பிடணும். ஆனா இப்படி ஒன்று இருக்குது, இப்ப ரெண்டாம் மொழி சிங்களம்ன்ற விஷயம் வந்துட்டு
தமிழ் மொழி ஸ்கூல்ல தானே படிப்பிக்க போறாங்க. யாருக்கு இது பொருந்தும்? இது அது சரிதான். அது உதாரணமா சிங்கள ஆக்களுக்கு பொருந்தும் சார். ஆனா அவங்க சார் டிகிரியே அப்படின்னு அவங்க சொல்லிக்கணும். டிகிரி வந்து சிங்கள மீடியத்துல இருக்கணும் இல்ல 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 படிக்கணும் சார். இல்ல அப்ப இல்ல இது கிளியர் ஆയിരിக்கும். இல்ல இப்ப என்ன சொன்னாங்க, இப்ப 2ஆம் இந்த மொழி இந்த சிங்களம் வந்துட்டு சிங்கள யாருக்கு கேசட்டை படிப்பிக்கணும்? பார்த்தா சார். இதே மாதிரி தான் இல்ல, என்ன விஷயம் சொன்னா, இப்ப 2ஆம் மொழி சிங்களம் யாருக்கு படிப்பிக்க போறாங்க? தமிழ் பிள்ளைகளுக்கு. நம்ம அதாவது சிங்களம் தமிழ் தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு. ஓ இந்த 2ஆம் மொழி சிங்களம் யாரை குறிப்பிடுறாங்க வந்துட்டு, அந்த சிங்கள டீச்சர் அல்லது இந்த சிங்கள மொழி பேசுகின்ற அல்லது சிங்கள மொழி மூலமாகத்தான் அவர ஆர்ட்ஸ் இருக்கும் பெரும்பாலும், அல்லது இங்கிலீஷ் மீடியமா இங்க ஒரு 6 டிகிரி வந்துட்டு ஒன்று சிங்கள மீடியம் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும். ஆனா அவர தாய்மொழி எது இருக்கும் பெரும்பாலும் வந்துட்டு சிங்களம் தானே இருக்க போகுது. அப்ப அவர் படிப்பிக்க போறாரு யாருக்கு? ஓகே. தமிழ் மொழி. தமிழ் எனவேதான் மீடியம் தமிழ் மொழி ஆக்களுக்கு. தான் தமிழ் தான் ஓலையில செய்வேணும். நமக்கு இல்லையே அது. நமக்கு இதானே, நம்மளுக்கு இதானே பொருத்தம். நம்மளுக்கு நினைக்கிற வந்துட்டு காப்போத்து சாதாரண அது தர பரீட்சையில சிங்கள மொழி இருக்கணும். விளக்கிட்டா? ஆனா சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த இந்த விளக்கம் வந்து இதுக்குள்ள இல்ல தானே சார்? நீங்க இப்ப சொல்ற விளக்கம் இந்த ஓ, கெசட்டுக்குள்ள இல்ல. கெசட்டுக்கு உண்மையிலே கெசட்ல சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கு. சிங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. இந்த அதே விஷயம் தான் இருக்குது. அது சோட்டா போட்டிருக்காங்க. ஓ சில ஆனா அந்த இந்த சந்தேகங்கள் இருந்தா விளக்க குறைவால சார் ஒவ்வொருத்தருடைய சான்ஸ்கள் மிஸ் ஆகி போக சான்ஸ் இருக்குதானே சார்? இப்படி விளக்கம் குறைவால நிறைய பேர் நிறைய பேருக்கு பிரச்சனை வரப்போகுது. ஆஹா. சரி, இப்போ ஓகே தானே? இப்ப சேர்ட்ட சொன்னதாலும் ஓகே. ஓகே ஓகே. வேற? Excuse me, sir. ஓ, Sir, அந்த மூணுல ஒரு பங்கு சொல்ல விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப நான் வந்து நீங்க கழிக்கிறது first எனக்கு year அது கிளியரா விளங்குது இல்ல. ஒரு என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகி வருது. கஷ்டம் சொன்னா நீங்க டைப் பண்ணி போடுங்க. அப்படியே மைக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி போட்டு பாருங்க. சார் என்னண்டா ஒரு சின்ன டவுட் உண்டு. நாங்க ஆல்ரெடி ஆன்லைன்ல அப்ளை பண்ணினேன். இதுல வந்து ஒரு சின்ன என்னன்னு சொன்னா, இந்த ஏ லெவல் அந்த உத்தரவாத கல்வி இந்த 13 வருடம் அது ரெண்டுக்கும் எப்படி சார் ஓ, டிஃபரெண்டா அது இந்த அப்ளிகேஷன்ல ஃபில் பண்றேன் அது என்ன மாதிரி செய்யணும்? அதுல ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்துட்டு இப்ப இதுல வந்து எந்த மாநிலம் எந்த மொழி மூலம் அப்படி செலக்ட் பண்றீங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுவீங்க தானே? அப்படி செலக்ட் பண்ண போது அங்கால ஆப்ஷன் இருக்குது, பாடத்துக்குரிய ஆப்ஷன் இருக்கு தானே, பாடம் செலக்ட் பண்ற ஆப்ஷன். ஓ சார். அந்த பாடம் செலக்ட் பண்ண போக உதாரணம் பாருங்க, இதுல தலைப்பு போட்டீங்க, நீங்க பார்த்து மேலுக்கு இருந்து வர சரியா. இதெல்லாம் பாருங்க, காப்போத்து உயர்தரத்துக்குரிய பாடம் இந்த இதெல்லாம் சரியா. இதுல இப்படியே வந்து விவசாய விஞ்ஞானம் வருது, இணைந்த இப்படியே வந்து சரியா. இதெல்லாம் ஏலவனுக்குரிய பாடங்கள். செகண்ட் லாங்குவேஜ் இதெல்லாம் பொதுவான பாடம். இந்த தானே வருது தானே. எல்லாமே ஓ வந்துட்டு அந்த 13 உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வித்திட்டத்துக்குள்ள வர அந்த 29 பாடங்கள் இருக்கு, தொழில் சார்ந்த பாடங்கள். அந்த பாடத்துல வர ஆஹா. நீங்க இந்த இதுல பிஜிசி கைட் புக்லயும் பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ண போகல அந்த கோர்ஸ் நம்பர் காட்டும், இந்த இதெல்லாம் காட்டும். இதெல்லாம் இந்த அலுமினியம், இந்த உற்பத்தி, கணனி, வன்பொருள், இதுல தானே ஓலோல் வரங்காட்டி பாடம் இருக்கு தானே. இதுக்கு ஓ மேல இருக்கிற சார். எல்லாமே வந்துட்டு ஏலோட சேர்த்து தான் போட்டிருக்காங்க. அப்ப எங்களுக்கு பொதுவா தெரியும் ஏலோல் பாடம் என்னன்னு தெரியும். பொதுவா அப்படி எடுக்கிற பாடம் ஆர்ட்ஸ்ல ஓ என்ன, சார். ஓ காமர்ஸ் ஓ ஓ ஓ பாடம் எல்லாமே இருக்கலாம். கிளியரா? சரி சார். தேங்க்யூ. இதுல பெரும்பாலும் வெல்கம். இந்த இதுல நம்மளுக்கு பெரும்பாலும் நம்மளோட பாடம் எடுத்து வீதம் குறைவாக தான் இருக்கு பெரும்பாலும். என்ன பொறுத்தவரைக்கும் புதுசு படிக்க போறது நல்ல சலுகையில் இருந்தா கூட மிச்சம் பேர் அந்த ஓலோல் ஃபைல் ஆயினாக்கள் படிக்கிறதுன்ற அந்த மனப்பாங்கு அது மாதிரி சிஸ்டம் நல்ல நல்ல ஒரு சிஸ்டம் இருந்தாலும் ஒரு ஒழுங்கான பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் நாங்கள் இல்லாமை இப்படி போன்ற காரணங்களால அது உண்மையிலே மிகவும் சிறப்பான ஒரு திட்டம் வந்துட்டு ஒரு சக்சஸ் எல்லா நிலைமையில இருக்கு இன்றைக்கு நம்ம இதுல இஜிகேல பார்ப்போம். ஓகே, வேற சார் அந்த டிகிரியோட சார் அந்த டிகிரியோட HNDE நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தா டிகிரி வந்து வேற டிகிரி முடிச்சிருக்கோம். ஆனா HND இருக்கு.
அப்ப எங்களுக்கு இங்கிலீஷுக்கு அப்ளை ஓ நம்ம ஒன்று பார்த்தோம், நம்ம ஒன்று பாத்தீங்களா உங்களோட பாடத்துக்கு நீங்கள் மேலதிகமான தகமைகளும் தானே அதுல வந்துட்டு உங்களுக்கு அது எட் ஆகும் அது. ஆனா டிரெக்டா இங்க எங்கேயுமே வந்துட்டு ஹெச்என்டியை பேஸ் பண்ணி விஷயம் சொல்லப்படல. ஆனா அந்த அந்த மேலதிக தகமையில அது உள்ள அடங்கும். சொன்ன நோட் பண்ணீங்களா தெரியா? சார் அதான் கேட்குறேன் சார் நான். ஆனா அதுக்கும் பொது ஏன்னா அதையும் சேர்த்து ஆனா அதுக்கு புள்ளி வழங்குவாங்க அல்லது நேர்முக பரீட்சையில ஒரு விசேடமானது தருவாங்களான்னு சொல்ல இயல. அதை பத்தின வெளிப்படையா ஒன்றும் செல்லப்படல. இருந்தாலும் என்னது அங்க ஒரு விஷயம் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. என்னது வந்துட்டு உங்களோட மேலதிக விடயங்களும் அங்க கருத்துல கொள்ளப்படும் விஷயம் அங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கு. பாருங்க, விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு இணையாக பிரதான பாடத்தை கொண்ட பட்டம் இல்லாத சந்தர்ப்பங்களில் பெற்றுக்கொண்ட பட்டத்துடன் மேலதிக கருத்து கொள்ளப்படும் விஷயம் சொல்லப்படுதானே. இவ்விடத்துல வந்துட்டு சம்டைம் நாங்க என்ன செய்யலாம், பட்டம் இல்லாத சந்தர்ப்பத்தை மட்டும் விட்டு போட்டு என்ன செய்யலாம், சம்டைம் வந்துட்டு அதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் தரலாம். உங்களுடைய வந்துட்டு என்ன செய்யலாம் வந்துட்டு தரலாம்ன்ற மீனிங் நாங்க எடுக்கலாம். அதுக்கான நானும் கேட்டேன், கேட்டதுக்கு வந்துட்டு அவன் சொன்னாங்க சம்டைம் பார்த்து படலாம்னு சொன்னாங்க. சூரா செல்ல தெரியாது அது என்ன, ஏன்னா அது அந்த சபை எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்குது. ஆனா நீங்க என்ன செய்ய கட்டாயம் அப்ளை பண்ணப்போ இந்த உங்களோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, அதுல காப்பியையும் செடியை பண்ணி வைங்க. அதுல அதே காப்பியை வந்துட்டு வச்சது உங்களுக்கு சம்டைம் உதாரணமா உங்களுக்கும் இப்ப உங்களோட ஊர்ல ரெண்டு ரெண்டு இங்கிலீஷுக்கு வேகன்சி உதாரணத்துக்கு 2 பேர் இருக்கீங்க. கடைசி எக்ஸாம்ல நீங்க ஏயும் பியும் இருக்கீங்க. உங்களுக்கு டிகிரியும் இருக்கு ஹெச்என்டியும் இருக்குது. அவருக்கு டிகிரி இல்லைன்னு சொன்னா சம்டைம் என்ன செய்யலாம் அந்த இன்டர்வியூல உங்களுக்கு முன்னுரிமை தரலாம். அதுக்கு நீங்கள் செல்ல தெரியா என்ன இல்லாதால. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இதில் டிரெக்டாக வந்துட்டு உங்களோட டிப்ளமா அந்த ஒரு சில பாடங்களை தவிர கவுன்சிலிங் அது சம்மந்தப்பட்ட தவிர மற்ற பாடங்களுக்கு அந்த ஹெச்என்டி டிகிரி அதுகளை பற்றி எதுவுமே செல்லப்படலை வெளிப்படையா. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இதுலயே வந்து ஒரு பாயிண்ட் சொல்றீங்க தானே, தகைமைகளை சரிபார்க்கும் போது உயர்தர மற்றும் சாதாரண தர பாடத்திற்கு ஏற்ப பட்டப்படிப்பின் உள்ள பாட உள்ளடக்கங்கள் கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சார். அப்படின்னு சொல்ற நேரம் இப்ப நாம டிகிரில எடுத்த சப்ஜெக்ட்ஸ் ஏ லெவல்ல கட்டாயம் செஞ்சிருக்கணும் அப்படி ஒன்றிக்குதா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு? உதாரணமா வந்துட்டு இதுல கேட்டுத்தானே உதாரணமா இந்த பௌதிகவியல் சொன்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் டிகிரியில் இருக்கணும் கட்டாயம். டிகிரி இல்லாட்டி அப்ளை பண்ணிடலாமா உங்களுக்கு? அதாவது நீங்க எடுத்த பாடம் வந்துட்டு நீங்க படிப்பிக்க போறீங்க யாருக்கு, ஒன்று ஓ லெவலுக்கு கீழே படிப்பிக்க போறீங்க அல்லது ஏழு படிப்பிக்க போறீங்க தானே. அப்ப எனவே தான் நீங்க எடுத்த ஒரு பாடம் அது ரிலேட்டட் இருக்கணும். உதாரணம் பாருங்க, அந்த கவுன்சிலிங் பார்த்தானே வழிகாட்டல் ஆலோசனையில பார்த்தானே அதுல சமூகவியல் பாடத்தை சேர்த்திருக்காங்க. சமூகவியல் பாடம்ன்றது வந்துட்டு அந்த கவுன்சிலிங்கோட ரிலேட்டடான ஒரு பாடம். விளங்குதா? அப்ப அப்படியான தகவல் செய்யணும். அந்த நீங்க 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 டிகிரி பாடமும் பாடமும் என்ன சம்பந்தப்பட்டதான்றதை பாப்பம் சொல்லி போட்டிருக்காங்க. சார் அப்படின்னு சொல்றேன்னா இப்ப எனக்கு வந்து பிஏ இன் ஐசிடி சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. அப்ப எங்களுக்கு வந்து நாங்க ஏ லெவல் ஐசிடியோ எதுவுமே செஞ்சில்ல. எங்களுக்கு வந்து ஏதாவது அதுல இஷ்யூஸ் வருமா நாங்க ஐசிடி அப்ளை பண்ற டைம்ல? இல்ல ஐசிடில வந்துட்டு உங்களோட பிரதான பாடங்கள்ல ஒரு பாடமா அது இருக்குதானே. அப்ப கேட்டிருக்காங்க அதுல வந்து ஐசிடி 109 நம்பர் ஐசிடி இருக்குது. அது மட்டும் தானா சார் போடலாம்? அதுவும் 432 மட்டுமா போடலாம் எங்களுக்கு? 432 இதுல வருது, 13 வருஷத்துல வருதுன்னு. ஓகே, நீங்க இதை கொஞ்சம் வாட்சி பார்த்தா தான் விளங்குது. அதாவது உங்களுக்கு ஐடி போடலும். இதுல நான் என்ன சொல்ல வரது, இதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் வந்துட்டு அந்த தகுதியை ஒவ்வொரு தகுதி ஒவ்வொரு எந்த கோர்ஸ் போடணுமா அந்த கோர்ஸுக்குரிய தகுதி இருக்கான்னு பாப்பீங்க தானே. செட் ஸ்கோர் இவ்வளவு விதம் இருக்குதா, ஓ லெவல்ல இங்கிலீஷ் இருக்குதா, மெட்ஸ் இருக்குதான்னு பாப்பீங்க தானே. அதே மாதிரி வந்துட்டு இதுல வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான பாடத்துல பாருங்க, உங்களோட இருக்கிற மெயின் சப்ஜெக்ட்ல உண்டு அதுல இருக்குதான்னு பாருங்க. இருந்தா மட்டும்தான் போடலாம், இல்லாட்டிக்கு போடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், கேள்வி உண்டு சார். உண்டா சார்? நான் கவுன்சிலிங் போட்டிருந்தேன் சார். அதுல என்னன்னா நான் அந்த ஜெனரல் டிகிரி தானே, ஜெனரல் டிகிரி மட்டும்தான் காட்டினேன். நான் என்எஸ்சில கவுன்சிலிங் முடிச்சது அதுல அப்ளிகேஷன்ல காட்டல. நான் 2வது தெளிவா கவுன்சிலிங் போட்டிருக்கேன்.
அப்ப பாஸ் பண்ணா எனக்கு அந்த கவுன்சிலிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? நீங்க நீங்க அப்ளை பண்ண மறந்துட்டீங்களா அதை? ஓம் சார். அதான் நீங்க அப்ளை பண்ண மறந்தா இப்படித்தான் இந்த எப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும் பெரும்பாலும் சரியா நடைமுறை சரியா. இப்ப நீங்க எக்ஸாம் போட்டதால எக்ஸாம் வரும். ஆனா அந்த அந்த குவாலிஃபிகேஷன் இல்லையா இருக்கான்னு எப்ப செக் பண்ணுவாங்கன்னா நேர்முக பரீட்சையில். சோ நேர்முக பரீட்சையில அந்த ஒரு கமிட்டி ஒன்று இருக்குதானே, இப்படியான இதுகள் தீர்மானிப்பாங்க. அப்படி உங்களுக்கு அதுல திருப்தி சார் 3 பாடம் 4 பாடம் போட்டா சார் இப்ப எங்களுக்கு எந்த பாடம் தாரண்டு என்னது எந்த அடிப்படையில சார் அங்க முடிவு செய்வாங்க? இப்ப அது வந்துட்டு எங்களுக்கு சொல்லல. ஏன் தெரியுமா? அதை பத்தி வெளிப்படை இல்லை. அதாவது 4 பாடம் போடுங்க நம்ம போடுவோம் தானே. உதாரணமா நீங்க முதலாவது போட்டிருப்பீங்க, உதாரணத்துக்கு நீங்க முதலாவது போட்டிருக்கீங்க புவியியல் பாடத்து, 2வது போட்டிருக்கீங்க அரசறிவியல் பாடத்து, 3வது போட்டிருக்கீங்க வரலாறு பாடத்துல வச்சுக்கொள்வோமே, சரிதானே? இப்ப சம்டைம் வந்துட்டு என்ன செய்யறாங்க, இப்போ உங்களோட புள்ளி வந்துட்டு என்னது, இப்ப உதாரணமா ஒரு 150 வச்சுக்கொள்வோமே. இப்ப 150க்கு இப்ப உதாரணம் 160லயும் 160க்கு மேல பொலிட்டிக்கல் இந்த உங்களோட பெஸ்ட் சாய்ஸ் வந்து புவியியல் தானே. புவியியல் பண்ணினாக்க நிறைய பேர் இருக்காங்கன்னு செய்யுது. பெரும்பாலும் உங்களை புவியியல் பார்க்க மாட்டாங்க. உங்களை எடுத்து பார்ப்பாங்க, உங்க 2வது சாய்ஸ் உங்களை பார்ப்பாங்க சரியா. அந்த உங்களோட புள்ளி அதே மாதிரி மத்தாக்கள் எடுத்த புள்ளி நீங்க விருப்ப நீங்க என்ன நீங்க தெரிய செஞ்ச ஒழுங்கு தானே. அந்த ஒழுங்கு எல்லாத்தையும் வச்சு தானே அவங்க டிசைட் பண்ணுவாங்க எதை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு. அதாவது இந்த யூனிவர்சிட்டி கோர்ஸ் மாதிரி தான் விளக்குதா. அது இதான் நீங்களே சொல்லலாம். சரி, ஓகே, தேங்க்யூ சார். அந்த இஸ்லாம் சார் தமிழ்ல வந்து இஸ்லாமிய நாகரிகம் அல்லது இஸ்லாமிய சிங்களத்துல இஸ்லாமிய நாகரிகம் அல்லது கமா போட்டு எதை சார் எடுக்குது? இஸ்லாமிய நாகரிகம் அல்லது இஸ்லாமிய சமயத்து அது பொதுவா வந்துட்டு இஸ்லாம் பாடம் இஸ்லாமிய நாகரிகம் அந்த 123 127 இதுல வந்துட்டு இந்த பொதுவான சிங்களத்திலயா 122 இதுல வந்துட்டு என்ன ஐசி பாடமா இருந்தாலும் சரி, இஸ்லாம் பாடமா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யலாம், 2க்கு 2 பாடத்தை மாதிரி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. உதாரணமா இஸ்லாத்துக்கு நீங்க அப்ளை பண்றா ஒன்று என்ன செய்யலாம், இஸ்லாமிய நாகரிகம் அல்லது இஸ்லாமிய சமயத்தை பாடமா எடுத்திருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஐசியா இருந்தா இஸ்லாமிய நாகரிகம் அல்லது இஸ்லாமிய சமயம் 2ஐயும் எடுத்துக்கலாம். இதுல ஒரு இதுவும் இல்லையே. கமா போட்டதுக்கு ஒரு விஷயம் ஒன்று இல்ல. நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இஸ்லாம் பாடத்தை எடுத்தா நீங்க என்ன செய்யலாம், ஐசிக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஐசி எடுத்தா நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு மத்த 2மே ரிலேட்டடான பாடம். அது எல்லா நாகரிகத்துக்கும் பொருந்தும். அது இந்த நாகரிகம் பொறுத்தாவது பொருந்தும். இன்னொரு டவுட் சார், நாங்க இப்ப அப்ளை பண்றோம் தானே சார், அதுல அந்த மாகாண பாடசாலைகள் மற்றும் அந்த மாவட்ட பாடசாலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கு தானே சார் அந்த சிஸ்டம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நாங்க மாகாணத்துக்கு மட்டும் போடுறதா இல்லாட்டி மாவட்டத்துக்கு போடுறதா இல்லாட்டி 2க்கும் போடுறதா அப்படின்றத கொஞ்சம். அது இவ்வளவு ஒரு சார்ட்டர் 2-3 நம்பர் போறோம் தெரியுமா உங்களுக்கு? லஞ்ச் எடுத்து பாருங்க. நீங்க நேஷனல் ஸ்கூலுக்கு மட்டும் போடுறா அந்த செலக்ட் பண்ணணும். நீங்க மாகாண ஸ்கூலுக்கு மட்டும் போறா அப்ளிகேஷன் 2 மட்டும் செலக்ட் பண்ணணும் சரியா. நீங்க 2க்கு அப்ளை பண்ணா 3 செலக்ட் பண்ணணும். இதான குறி ப்ரோசஸ். சார் இல்ல சார், நான் கேக்குறேன், இப்ப நாங்க இதுவரைக்கும் ஒரு டீச்சிங் எக்ஸாமுக்கு போகல. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் முறை நாங்க அப்ளை பண்றோம் சார். அப்ப எங்களுக்கு இந்த இப்ப 2க்கும் போடுறதா இல்ல 1க்கும் போடுறதா அப்படின்ற அந்த எப்படி தெரிவு செய்வாங்க அப்படின்ற ஒன்னும் சரியா தெரியல. உங்களுக்கு வந்துட்டு எந்த பாடசாலைய போடுறன்ற ஒரு கன்ஃபியூஸ் சொல்றீங்க, அதை கேக்குங்க. ஓ சார், அது என்ன விஷயம் சார், இப்படிதான் தேசிய பாடசாலைண்டா நீங்க என்ன செய்யணும் வந்துட்டு, தேசிய பாடசாலை வந்துட்டு பெரும்பாலும் குறையத்தானே இலங்கையில 396 தான் இருக்குது. அப்ப நீங்க எங்க மாகாணம்? நாங்க ஊவா மாகாணம் சார். ஊவா மாகாணம்டா அப்ப நீங்க பாக்கணும் முதல்ல நேஷனல் ஸ்கூல்டா
பெரும்பாலும் உங்களுக்கு தூரத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இன்னைக்கு அதுக்கு போக இயலுமான்னு பார்க்கணும். சரியா? ஆனா மாகாண பாடசாலை பெரும்பாலும் உங்களுக்கு பக்கத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப எனக்கு எதுண்டாலும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம், தேசிய பாடசாலையை அப்ளை பண்ணலாம். அல்லது என்ன ரெண்டுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது என்ன எனக்கு பக்கத்துல தான் வேணும் நீங்க என்ன செய்யாது, மாகாண பாடசாலைக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். அது உங்களை பொறுத்தது. சரியா? அப்ப அதுல உங்களோட தனிப்பட்ட நல்ல வச்சா நீங்க டிசைட் பண்ணணும், ஏழுமா ஏழாவான்னு சொல்லி. விருப்பமா விருப்பம் இல்லையா? சார் நாங்க இப்ப ரெண்டுக்குமே தேசிய மற்றும் மாகாணம் ரெண்டுக்கும் விருப்பம்னு போட்டா சார் எங்களுக்கு சாய்ஸ் பண்ண தருவாங்களா சார், மாகாணத்துக்கா போற இல்லாட்டி தேசிய பாடசாலைக்கா போறேன்ட்டு? சப்போஸ் நாங்க இல்ல அதுல என்ன இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டா. அதுல வந்துட்டு இப்படித்தானே என்ன செய்யணும், எக்ஸாம் தான் பொதுவா நடக்கும். எழுத்து பரீட்சை இருக்கு தானே, எழுத்து பரீட்சை வந்துட்டு பொதுவா நடக்கும். அதுக்கு பிறகு இல்ல கெசட்ல போட்டியா பாருங்க, அதுக்கு பிறகு கூட எழுத்து பரீட்சை முடிஞ்ச உடனே கூட மார்க்ஸ் எங்க போகும்னா உங்களோட மாகாணத்துக்கு போகும். அதே மாதிரி வந்துட்டு தேசிய மட்டத்துல கூடியது வந்துட்டு எங்க நெசல் அனுப்பும். சம்டைம் நீங்க ரெண்டுக்கும் செலக்ட் ஆகினா என்ன செய்யறது, தேசிய மட்டத்திலான இன்டர்வியூக்கும் போகணும், உங்களோட மாகாணத்துல இன்டர்வியூக்கும் போகணும். சம்டைம் ஒன்று மட்டும்டா அதுக்கு மட்டும் தான் நீங்க போகணும். அதுக்கு பிறகு சம்டைம் நீங்க ரெண்டுலையும் செலக்ட் ஆகுங்களாக இருந்தா நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு நீங்க இருக்கிற சூஸ் பண்ணலாம். மற்றபடிக்கு வந்துட்டு என்னது நீங்க செலக்ட் ஆகாத பட்சத்துல அவங்க செலக்ட் பண்ண நீங்க போக வேண்டி வரும். சரி கிளியரா உங்களுக்கு? சார் இப்ப நாங்க தேசிய பாடசாலை ரெண்டுலயும் சப்போஸ் நாங்க செலக்ட் ஆகிட்டா சார் நாங்க மாகாண பாடசாலை கேட்டா எங்களுக்கு மாகாண பாடசாலை தருவாங்க என்ன சார்? அப்ப நான் கேக்குறேன் சார், இப்ப நாங்க ரெண்டுக்கும் போடுறது நல்லம் தானேன்னு கேக்குறேன் சார் நான். ரெண்டுக்கும் போட்ட உங்களுக்கு வாய்ப்பு கூட தானே கிடைக்கிறதுக்கான சான்ஸ். அப்ப இப்படி ஒண்ணு சொல்றாங்க தானே சார், இப்ப நாங்க எங்கட மாகாண தேசிய ஸ்கூல்ல வேகன்சி இல்லாட்டி எங்களுக்கு இன்னொரு மாகாணத்துல அந்த வேலையை எடுத்துக்கொள்ள இயலும் அப்படின்னு சொல்றாங்க தானே சார்? இல்ல வேலை எடுத்துக்கொள்ளையிலும் சொல்லல. அவங்க வந்துட்டு இப்ப உதாரணமா நீங்க வந்துட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களோட மாகாணத்துல ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு வேக்கண்டே இல்லைன்னு வச்சுக்கொள்ளுவோமே. இப்ப நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு, அப்ப உங்களோட உதாரணம் பக்கத்து மாகாணம் மத்திய மாகாணத்துல வந்துட்டு ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு வேக்கண்ட் இருக்கு டிக் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு அந்த மாகாணத்துக்கு அப்ளை பண்ணலாம், அப்ளை தான் பண்ணணும். சரியா? அதுவும் எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த மாகாணத்துல ஆக்களை அப்ளை பண்ணி யாரும் இல்லாட்டி தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அது வாய்ப்பு நல்லாவே குறையும், அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிச்சம் குறையும். அப்ப நாங்க அந்த ரெண்டாவது மாகாணத்தை நாங்க சாய்ஸ் பண்ண தேவையில்லை, நாங்க ஒன்றை தான் சாய்ஸ் பண்ணி போடணும் அப்படித்தானே சார்? சம்டைம் உங்களோட மாகாணத்துல சார் ஊவா மாகாணத்துல ஹிஸ்டரிக்கு வேகன்சி இல்ல சார் ஏ லெவல். அப்ப நாங்க இல்லாட்டிக்கு நீங்க அதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு. சரியா? முதல்ல நீங்க ஆர்ட்ஸ் பாடமா இருந்தா உங்களுக்கு 3 பாடம் இருக்கு தானே. சரியா? அந்த 3 பாடமா இருந்தா உங்களுக்கு ஒரு பாடத்துக்கு இல்லாட்டிக்கு மத்த 2 பாடத்துக்கு இருக்கு தானே. நான் சொல்றது கிளியரா உங்களுக்கு? அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் செஞ்சாக்கோள் அதாவது 13 வருஷம் செஞ்சாக்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாடத்துக்கு ஸ்பெஷல் செஞ்சாங்க தானே, ஸ்பெஷல் செஞ்சாக்கோள் அதாவது ஒரு பாடத்துல அவங்களுக்கு ஒரு பாடம் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. ஜெனரல் செஞ்சாங்களுக்கு ஒரு சான்ஸ் 2-3 பாடம் இருக்குது. அப்ப எனவே அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு சலுகையை தான் கொடுத்துருக்காங்க பெரும்பாலும். சரி, இப்ப நாங்க வந்து இப்ப ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல், ஹிஸ்டரி அப்படி எல்லாருமே ஆர்ட்ஸ் பாடத்துல செஞ்சு தானே சரி இப்போ நாங்க பெரும்பாலும் அதுல இப்ப நாங்க இப்ப யாரு குறைவா செஞ்சுக்கிறாங்க அந்த பாடத்துக்கு போடுறதா சார், இல்லாட்டி இப்ப எங்களுக்கு இப்ப நாங்க ஜெனரல் டிகிரின்னா சார் 3 பாடம் தானே சார் ஈக்க போகுது. அப்போ பொலிட்டிக்கல், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி தான் சார். அப்ப நான் அந்த 3க்கும் மட்டும் அப்ளை பண்ணினா சரியானா சார்? இப்ப நான் இல்ல பாருங்க உதாரணமா பொலிட்டிக்கல் ஏ லெவல் ஒரு பாடம். சரியா? சிவிக்ஸ் கீழ் வகுப்பு அது 2வது பாடம். ஜியோகிராஃபி ஏ லெவல் ஒரு பாடம், என்னது கிரேட் 11க்கு கீழே ஒரு பாடம். அப்ப 4 பாடம் வந்துருது. அவருக்கு 2 பாடத்துல 4 இது வந்துருது, ஆப்ஷன் வருது. விளங்குதா உங்களுக்கு? அப்படி பார்க்க போகல 2 பாடம் உங்களோட மெயின்ஸ் 2 பாடம் இருந்தாலே உங்களுக்கு 4 பாடம் அப்ளை பண்ணலாமே அந்த மாதிரி பாடங்களுக்கு. ஆயிட்டான் சார். அப்ப நான் கேக்குறேன் இப்ப ஹிஸ்டரிக்கு இல்லாம மத்த 2க்கும் அப்ளை பண்ணா சரியானா சார்? ஓலெவல் ஹிஸ்டரிக்கு போடுறேன்னு சொன்னா சார் அதுல நான் வரலாறு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா போடணும் அப்படித்தானே சார்? அதுல உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது விருப்பம் ஓடுறன்னு சொல்லுவாங்க. முதலாவது சாய்ஸ் இந்த பாடம், 2வது சாய்ஸ் இந்த பாடம், 3வது சாய்ஸ் இந்த பாடம், 4வது இந்த பாடம், 4 பாடம் சாய்ஸ் பண்ணலாம். உங்களோட ஓர்டர் படி உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு ஹையா இருக்கு மாதிரி இருந்தா உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்கும். உதாரணம். சரியா? உங்களோட மார்க்ஸை பொறுத்து உங்களோட சாய்ஸ்ல கிடைக்கும். இப்ப நாங்க சார் இப்ப சும்மா இப்போ ஓலெவல்ல இப்ப நாங்க சப்போஸ் எங்களோட ஓலெவல் ரிசல்ட்ஸ் பாப்பாங்க சார் நாங்க ஹிஸ்டரிக்கு
ஓ லெவல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்து இருந்துட்டு நாங்க டிகிரிய இல்ல வந்து இல்ல அது தேவையில்ல. ஏன் தெரியுமா? நான் வாய்ச்சி காட்டன் தானே, இதுல கேட்டதை மட்டும் தான் பார்ப்பாங்க. இதுல ஓலவல் வந்துட்டு பெருசா கேட்கல. ஒரு சில பாடங்கள் மட்டும்தான் ஓலவல்லையும் ஒரு சப் இதை பண்ணிக்காங்க. எனவே ஓலவல் பாடங்கள் அப்படிலாம் பாக்குறதுல இது இல்ல, கெசட்ல இல்லாதால அது சம்பந்தப்பட்ட எதுவும் செல்லையில. சரியா? இதுல வந்துட்டு மெயினா டிகிரி தான் கேட்க, டிகிரியில ஒரு பாடமா இருக்கணும். ஒரு சில பாடங்களுக்கு மட்டும் அந்த ஏ லெவல்ல பிரதான பாடமா ஏபி இருக்கிறது கேட்டிருக்காங்க. மற்றபடிக்கு ஓலவல் பாடத்தை பத்தி பெருசா எதுவும் சொல்லல. மனைவியல் எண்ணத்திலேயே மட்டும் நான் பார்த்த வரைக்குமே இந்த ஒன்று பாடங்களை மட்டும்தான் உலகில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த செகண்ட் லேங்குவேஜ். சரியா? சார் ஓகே எக்ஸ்கியூஸ் சார். மீ சார். பிரைமரிக்கு எப்படி சார் குவாலிஃபிகேஷன் பாக்குறே அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்பெஷல் டிகிரி ஒன்று பிரைமரிக்கு வந்துட்டு சேர்த்திருந்தாலும் முதலாவது வந்துட்டு சொல்லுங்க. ஸ்பெஷல் டிகிரி ஒன்று வச்சிருந்தாலும் 3வது ஆப்ஷனா பிரைமரியை போட்டா நல்லமா பிரைமரி கேக்குறேன். கோல் பண்ணாத பாடத்தை எப்படி போட போறீங்க நீங்க? இந்த கெசட்ல பிரைமரி எங்கேயாச்சும் இருக்குதா? எல்லா பாடத்துக்கும் போடலாம் இருக்கிற. அதாவது அவங்க தந்திருக்கிற பாடத்துல அந்த பாடம் கூட மாகாணத்துல வேக்கன் இருந்தா மட்டும் தான் நீங்க போடணும். பிரைமரி பாடம் நான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதை வச்சிருக்காங்க என்னத்துக்குன்னு சொன்னா பிஇடி செஞ்சாங்க கொடுக்கறதுக்கு பெரும்பாலும். ஏன்னா அது ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆட்கள் தான் போகணுன்ற வகையில அந்த உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்துல பிஇடி செஞ்சாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க உள்வாங்கன்னு சொல்லி போட்டு. அதே மாதிரி என்ஐயிலையும் ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் பிரைமரின்னு சொல்லி போட்டு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸே போயிட்டு இருக்குது. இப்போ இந்த அண்மை காலத்துல ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. எனவே தான் எதிர்வரும் காலங்களில் வந்துட்டு பிஇடி பிரைமரி செஞ்சாங்க. அதாவது பிரைமரிக்குண்டே பயிற்றுவிக்கப்பட்டாக்கள் தான் அதுக்கு உள்வாங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது போல. சரியா? அப்ப எனவே அதுதான் இங்க அந்த பிரைமரி பாடத்தை கோல் பண்ணாமட்டது. ஏன்னா கடந்த காலங்கள்ல ஈஸ்டர்ன்ல வட மாகாணத்துல ஏனைய மாகாணங்களை எடுத்து பார்த்தோம்னா கணிசமான பிரைமரி வேக்கண்ட் இருக்குது. வட மாகாணத்துல வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த வருஷம் கோல் பண்ணாம இருக்காண்டா கூட காடார் இருந்து கோல் பண்ணாம இருக்காண்டா என்ன காரணமா இருக்கும்? அதுக்கு நான் வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது அர்த்தம் அவங்கள்ட்ட. எனவே நம்ம என்ன செய்யலாம், இங்க கோல் பண்ணாத ஒரு பாடத்தை வந்து பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நான் வந்து ஜியோகிராஃபி ஸ்பெஷல் செஞ்சேன். அப்ப நான் ஸ்பெஷல் ஜியோகிராஃபி மட்டுமா போடலும்? கொஞ்சம் நீங்க இப்ப சொல்லுங்க. 2 பேருக்கு ஆச்சுங்களா நினைக்கு. ஹலோ சார். நான் வந்து சொல்லுங்க. ஜியோகிராஃபி ஸ்பெஷல் செஞ்சேன். அப்ப எனக்கு ஜியோகிராஃபிக்கு மட்டுமா அப்ளை பண்ணலும், இல்லாட்டி நான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல செஞ்ச அந்த ஐசி ஜியோகிராஃபி சோசியாலஜிக்கும் அப்ளை பண்ணிடுமா சார்? இல்ல அந்த ஐசி சோசியாலஜி அதுக்கு தான் நான் பார்த்தேன். அந்த 3ல 1 கிரெடிட்னு சொல்லி தானே, அந்த 3ல 1 கிரெடிட் பெரும்பாலும் இருக்காது அதுக்கு. எனவே அதுக்கு அது இருந்தா அப்ளை பண்ணலாம். உங்களோட அந்த மொத்த கிரெடிட்ல 3 பங்காக அந்த பாடம் இருக்குமா? பானு மைக் ஓபன் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க ஒரு நிமிஷம் 3 பேர் ஓபன் பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்ப நீங்க இப்ப ஜியோகிராஃபி யாரு சத்தம் போட்டது? யாரோ ஒரு ஆள்ற மைக் அடிக்கடி ஒன்னாய் ஆஃப் ஆகுது. டிஸ்டர்பா இருக்குது. சரியா? இப்ப நீங்க ஜியோகிராஃபி ஸ்பெஷல் தானே. ஜியோகிராஃபி ஸ்பெஷல் சொன்னா ஏ லெவல்ல ஜியோகிராஃபிக்கு போர்டு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு செகண்டரி, அதாவது இந்த செகண்டரியில வந்து ஜூனியர் செகண்டரி, அதாவது 6 தொடக்கம் 11 வரை காட்டியும் உள்ள 2 பாடம் அப்ளை பண்ணலாம். அது இல்லாம பாருங்க வேற ஏதாவது இந்த 13ல வந்து ஏதாவது இருக்குதான்னு பாருங்க நீங்க. சரியா? தெரியாது அது ஜியோகிராஃபி ஒரு பாடமா இருக்குன்னு கேட்டிருந்தா அப்ளை பண்ணுங்க. கிளியரா சொல்றது? சார் ஆனா அடுத்தது வந்து நாங்க போன முறை கோட் பண்ணதுல சார் ஹோம் சயின்ஸுக்கு ஓஎல்ல வந்து ஏ இல்லாட்டி பி இருக்கணும்னு சொல்லி கோட் பண்ணியிருந்தா சார் போன முறை கேசட்ல. இந்த முறை கேசட்ல ஓ லெவல்ல ஏ கட்டிருக்காங்க. இப்ப அதுல சிங்கள இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு டிகிரியோட நம்பர் எத்தனை இடம் மறந்துட்டு ஹோம் சயின்ஸ்ல நான் பார்த்துப்பேன். நீங்க பாப்பீங்க. 117 என்ன? உபாதி பாரதி தேகோ ஓனோ உபாதி
உசஸ் பலனா வந்திருக்குதுண்ணே. ஜிசி ஏ லெவலில் தான் கேட்டிருக்காங்க சரியா. அதில் தமிழ் தான் பிரச்சனை சரி, தமிழில் தான் கேட்டிருக்காங்க. எனவே அது போன முறை வந்த கெசட் வேற. ஏன்னு சொன்னா போன முறை வந்து ஏ லெவல் பாடங்களை வச்சு நிறைய பாடங்களை கொடுத்தாங்க, எப்பவுமே கொடுத்தாங்க. ஏ லெவல் பாடங்களை பிரதான ஒரு பாடமா இருந்து ஏதாவது ஒரு பட்டம் ஒன்று இருந்தா சரி அந்த பாடத்தை கொடுத்தாங்க. எனவே இந்த முறை வந்துட்டு ஏ லெவல் பாடம் தான் கேட்டிருக்காங்க. சரி சார். அந்த கவுன்சிலிங்க்கு சைக்காலஜி மட்டும் எடுத்து தான் போடலாமா சார்? அந்த இது இல்லாம அந்த கோர்ஸ் இல்லாம வேணாங்கல்ல நீங்க எப்படி கவுன்சிலிங்க்கு 301 எத்தனை நம்பர் எடு? 301 இதுக்கு என்ன கேட்டீங்க நீங்க வந்துட்டு? சோசியாலஜி கேள்வி மட்டும் திருப்பி கேளுங்க. எடுத்துருக்கேன் சார். அந்த டிப்ளமா முடிக்கல. அந்த கவுன்சிலிங் வந்துட்டு சோசியாலஜி பாடம் மட்டும்தான் எடுத்திருக்கேன் சார். அந்த டிப்ளமா எதுவும் முடிக்கல. அப்படின்னா போடலாம். இதுல பாருங்க, உளவியல் அல்லது சமூகவியல் தொடர்பான ஒரு விசேட பட்டம் அல்லது உளவியல் சமூகவியல் தொடர்பான ஒரு பொது பட்டம் அல்லது ஏதேனும் ஒரு பட்டத்தில். அப்ப எனவே நீங்க என்ன செய்யலாம், சைக்காலஜில ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அல்லது சோசியாலஜில ஒரு டிகிரி ஜென்ரோ என்னது ஸ்பெஷலாக முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா தானே செய்யறது, நீங்க ஏதேனும் ஒரு பட்டத்துடன், அதாவது வேறு பொதுவான ஒரு பட்டத்தோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போஸ்ட் ஒரு பிஜியோ அல்லது டிப்ளமோ 1 இயர் டிப்ளமோ செஞ்சிருக்கணும். ஸோ அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே, இந்த பாடம் சம்பந்தப்பட்டதுகளை உங்களுக்கு இதில் பார்த்து விலை கொள்ளலாம். அது இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க சார். அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். மூன்று ஒரு பங்கு அதான் சொல்லிட்டேன் நான் வந்துட்டு. அதாவது வந்துட்டு நீங்க எடுக்கிற பிரதான பாடங்கள்ல, அதாவது அந்த நீங்க எடுக்கிற அந்த அப்ளை பண்ற பாடம் இருந்தால் அது உங்களோட ஜென்ரல் டிகிரியாக இருந்தா அந்த பிரதான பாடங்கள்ல ஒரு பாடமாக 6 செமஸ்டருக்கு எடுத்துக்கணும். சுருக்கமத்தில் போனா 6 செமஸ்டருக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு பாடம். உதாரணமா ஜியோகிராஃபின்னா ஜியோகிராஃபி 6 செமஸ்டருக்கு எடுத்திருக்கணும். பொலிட்டிக்கல்னா பொலிட்டிக்கல், ஹிஸ்டரினா ஹிஸ்டரி 6 செமஸ்டருக்கு எடுத்திருக்கணும். சார் அந்த லிமிடெட் அந்த கெசட் மாறி வருமா சார்? அது வரைக்கும் சொல்லலாம். ஏன்னா கெசட் மாறுமா மாறாதான்றது வந்துட்டு பப்ளிக் கமிஷன் சம்பந்தப்பட்டது, மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது. அது வந்தா தான் சொல்லலுமே தவிர வராது ஒன்றும் சொல்லலாம் எங்களுக்கு. ஓகே சார். சார் சொல்லுங்க. நான் என்ன வந்து அந்த டிகிரில வந்து ஹோம் சயின்ஸ் பாடம் இல்ல. ஆனா ஏ லெவல்ல பிஇக்கு, ஓ லெவல்ல பிஇக்கு. அப்ப அப்ளை பண்ண ஏலும் தானே ஹோம் சயின்ஸுக்கு? இந்த வாய்ச்சி பார்த்தோம். ஏதாவது ஒரு பட்டத்தோட என்ன செய்யலாம் வந்துட்டு உங்களுக்கு ஏ லெவல்ல ஏ அல்லது பி இருந்தா அப்ளை பண்ணலாம் அந்த ஹோம் சயின்ஸ் பாடத்துக்கு. ஒரு சில பாடங்கள் மட்டும் சில பாடங்கள் கேட்கலாம். சரி சார். ஓகே சார். இந்த போன முறை வடமேல் மாகாணத்துக்கு வேற எம்சிக்யூ வந்துச்சு, மத்த ப்ரொவின்ஸ்க்கு வேறையா எம்சிக்யூ வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுக்கா சார் வரும்? இந்த மாதிரி தான். இந்த மாதிரி தெளிவாக கெசட்ல போட்டு வைக்கிறாங்க வந்துட்டு 50 எம்சிக்யூ, ஜைக்யூல 50 எம்சிக்யூ, பொது உழைச்சார்புல 50 எம்சிக்யூ, கல்வி 50 எம்சிக்யூ. அது பேப்பர் எல்லாருக்கும் பேப்பர் பொதுவாக தான் போட்டுருக்காங்களா, யாருக்கும் வித்தியாசமா போடல. மினிட் படி ஸ்ட்ரக்சர் வினாவும் உள்ளடங்கி இருக்கணும். ஆனா கெசட்ல போட்டிருக்காங்க, தெளிவா போட்டிருக்காங்க 50 எம்சிக்யூ உண்டு. அந்த சகல 50 எம்சிக்யூ உங்களுக்கு வரப்போ சம்டைம் அது திருத்தினாங்கன்னா தான் மாறி வருமே தவிர அது திருத்தாத வரைக்கும் உங்களுக்கு 50 எம்சிக்யூ. ஏன்னா கெசட்டுக்கு மாற்றமா அவங்களுக்கு வெளியிட பேப்பர் வந்தாலும் சரி அவங்களுக்கு வழக்கு போடலாம். எனவே அவனுக்கு கெசட்டை திருத்தணும், இல்லாட்டிக்கா 50 எம்சிக்யூ தான் தரணும் 50. சார் அதுல இந்த காலம் வெளிந்தீங்க தானே, அது எப்படி சார்? அது சிங்கள டிரான்ஸ்லேட் மாதிரி தெரியும். காலம் மற்றும் வெளி இந்த ஐக்யூல காலம் வெளின்னு சொல்லி தானே, வெளிங்கிற மீனிங் என்ன சார்? வெளியிட மீனிங் என்ன இங்கிலீஷ்ல பாருங்க கொஞ்சம் நீங்க. சார் அந்த மதுரசாக்கள்ல படிப்பிச்ச அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்களை வச்சு கொண்டு சார் பிஹெச்டி செய்யணுமா சார்? அது நம்மள இதுக்கு அங்கால போறது. பிஜிடில இப்படி ஒன்று இருக்குது. பிஜிடின்றது வந்துட்டு
ஆசிரியர்களுக்கான ஒரு வான்மை விருது சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ். அப்ப எனவேதான் அது அரசாங்கத்துல இப்ப உதாரணமா நிறைய பிரைவேட் ஸ்கூல் வந்துட்டு அரசாங்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல அரபிக் காலேஜ் மதரசாவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே அப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்துல நீங்க ஒரு ஆசிரியரை கடமையாற்றுகளாக இருந்தால் உங்களுக்குரிய வாய்ப்பையும் அவங்க தரலாம். சரியா, தர இயலும், கொடுத்தும் இருக்காங்க. ஆனா இப்ப எப்படியோ சரியா அதை நீங்க என்ன செய்யணும் வந்துட்டு அந்த பிஜிடி உதாரணம் என்ஐ கோஆர்டினேட்டர் இருக்காரு பிஜிடிக்குரிய. சரியா, உதாரணம் என்ன சிவான் சார் இருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொன்னா இப்போதைக்கு கலிந்திசிட் இருக்காரு. இப்போ அவங்கள நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி கழிச்சு கொள்ளலாம். சரியா, ஏன்னா அவங்களோட முடிவுகள் சம்டைம்ஸ் அவங்களோட இயர் மீட்டிங்ல மாறலாம். ஆனா நாங்க பிஜிடி காலத்துல அப்படி பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அந்த பிரிவினா ஸ்கூல் இருக்கு தானே, அப்ப அந்த பிரிவினா ஸ்கூலுக்கும் வந்துட்டு சில கொடுத்துட்டு வந்துருக்காங்க. எனவே அப்ப அரபிக் காலேஜுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க அவங்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க, அதை அவங்களோட நிறுவனத்தை கேட்டு. சார் மாகாண தேசிய தலைப்புரிக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. Time and space of the applicant in the relation சரி, to இதுல the problem. டைம் அண்ட் ஸ்பேஸ். அதாவது ஒரு எண்கணித ரீதியான, அதாவது நேரம் சார்ந்த வினாக்களுக்கு தெரியுமா, இந்த வேலை நாட்கள் அப்படி வரும். அடுத்தது ஸ்பேஸ்ன்றது என்னது, அதுல வந்து நீங்க டிரெக்டா ஸ்பேஸ் இடைவெளி எடுக்காம அந்த எண்களுக்கு வித்தியாசம் வரும். அதே மாதிரி முக்கூரை இல்லாத அந்த மாதிரி கேள்விகள் தான் ஸ்பேஸ்ன்றது. அந்த இடையில வர என்ன கெஸ் பண்ற மாதிரி, அல்லது ஒரு இடையில ஒரு உதாரணமா ஒரு 5 இலக்கத்துல 3வது இலக்கத்தை ஹைட் பண்ணி போட்டு இங்க எத்தனை வரணும்னு கேட்பாங்க. விளங்குதா? அப்படியான கேள்வி. ஓகே சார். வேற சார் இப்ப வந்து ஐசிடில 109வது அந்த இலக்கம் இருக்கிறது வந்து தேசிய பாடசாலைகளுக்கு மட்டும்தான் தமிழ் மீடியத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற நேரம் மாகாண பாடசாலைகளுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதா? ஏன்னா மாகாண பாடசாலைகள்ல சிங்கள மீடியத்துல மட்டும்தான் இருக்கு. நான் வடமத்திய மாகாணம். ஓகே, அப்ப வடமத்திய மாகாணத்துக்கு தமிழ் மீடியத்துல ஐசிடிக்கு டிக் பண்ண இல்லைன்னா அர்த்தம் அப்படின்னா கிடைக்காது. நெசல கிடைக்கும், மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு. சம்டைம் எதிர்காலத்துல சொல்லுங்க. 432 ஐசிடின்னு இருக்கிறது வந்து ஏலவல் ஓலவலுக்குரிய பாடம் இல்லையா சார்? 432 அது ஏலவல் தான். அது என்ன ஏலவல் தான்? 432 ஓ சார், ஓலவலுக்குள்ளதான் நான் பார்த்தேன். நான் ஏர்லியா அவங்கள்ட்ட கேட்கிற நேரம் எனக்கு கவரேஜ் இஷ்யூஸா இருந்தது. நீங்க அது சரி, ஓகே ஓகே. இது வந்துட்டு 13 உத்தரவாதப்படுத்தவர்களுக்கு இது வார விஷயம் தான் இது. அதாவது இந்த ஓலவல் குவாலிஃபைட்லாம் கொடுத்தாங்க தானே, ஓலவல் சரி குறைஞ்ச 3S 3C 3S வேணும் ஏலவல் படிக்கிறதுக்கு. சரியா, அந்த குவாலிஃபைட் இல்லாட்டிக்கு என்ன செய்யலாம் வந்துட்டு அந்த கடன் இருக்கிற சிஸ்டம் ஒன்று இருக்குது. மெட்ஸுக்கு தமிழுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், மெட்ஸுக்கு 2 வருஷம் தமிழுக்கு 1 வருஷம் இருக்குது. அப்படி என்ன இல்லாத படிக்கிறது என்னது இந்த வாய்ப்பு தான் என்னது, அவங்களோட 13 வருஷ கல்வியை உறுதிப்படுத்துற திட்டம் தான் வந்துட்டு இந்த 13 வருட உத்தரவாத கல்வி திட்டம். அதுல ஒரு ஐடி பாடம் இருக்குது. சரியா, அந்த ஐடி தானே இது. சார் ஓகே சார். அப்ப அப்படின்னு சார் விளங்குது. அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து இந்த 2 ஐடி மட்டும் தானே போடலும். ஐசிடிக்குரிய ஸ்பெஷல் டிகிரி செஞ்ச ஆக்களுக்கு வந்து ஐசிடி 109ம் ஐசிடி 432 மட்டும் தானே போடலாம் வடமத்திய மாகாணத்துக்கு. அடுத்ததெல்லாம் வேற மீடியம் மட்டும் தான் இருக்கு, சிங்கள மீடியம் மட்டும் தான். போடலாம். அப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஏழுமா இருந்தா, உதாரணம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஏழுமா இருந்தா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் அப்ளை பண்ணலாம். சார் இப்ப நாங்க வந்து சப்ஜெக்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் செய்யற டைம்ல தமிழ் மீடியம் செய்யறதுல இஷ்யூஸ் இல்ல தானே? அப்படி செய்யலாமா? இதுக்கு முதல்ல அப்படி இருந்து சரிதானே, இதுக்கு முதல்ல அப்படி இருந்ததுக்கு வந்துட்டு, ஆனா நம்ம வாய்ச்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த மீடியம் இந்த மாதிரி கெசட்ல இருக்காங்க வந்துட்டு நீங்க எந்த மீடியத்துல எக்ஸாம் செய்யறீங்களோ அந்த 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 மீடியம் தான் உங்களோட பாடத்துக்கான நியமன பாடத்துக்கான மொழி மூலமாக கொள்ளப்படும் செலுத்திக்காங்க. ஸோ நீங்க அதுக்குரிய மொழியில தான் இந்த முறை எழுதணும்ன்றது ஒரு நிபந்தனையாக கெசட்ல விதிக்கப்பட்டிருக்குது. ஆனா இதுக்கு முதல்ல அப்படி நிறைய சலுகை வளமையான சில நீங்க வேற மொழி எழுதி போட்டு நியமன பாடம் எடுக்கலாம். இந்த மாதிரி சில விஷயம் சேஞ்ச் ஆயிருக்குது. உங்களுக்கு இதுல மேலதிக சந்தேகமாக இருந்தா நீங்க என்ன செய்யலாம், நீங்க டிரெக்டா யாருக்கு
இது சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கு போடலாம். நான் உங்களோட நம்பர் நான் இதில் வேண்டாம் தேவையான உங்களோட அந்த மாதிரியான டவுட்களை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் கெஸ்ட் இப்படி என்ன செய்யலாம் உங்களுக்கு போட இயலாது. அந்த பாடத்துக்குரிய இதில் தான் நீங்க என்ன செய்யணும் வந்துட்டு தேசிய பாடசாலைகள்னு சொல்றது இப்ப வடமத்திய மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் குறைவு தானே. அப்ப வேகன்சிஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப குறைவா இருக்குமா? வடமத்திய மாகாணத்துல தமிழ் மீடியத்துல வந்து ரெண்டே பாடசாலை தான் இருக்குது. ஒன்று ஆண்டா சாகிரா, இன்னொன்று வந்துட்டு பொருளாதார முஸ்லீம் நேஷனல். சிங்கள ஸ்கூல் நிறைய இருக்குது. ஒரு அவ்வளவுக்கு இல்லை, தோப்பாவை, ரோயல், அதே மாதிரி அன்றாபத்தில் ஒரு 5-6 இருக்குது. சரிதானே? இப்படி எனவே தமிழ் மீடியம் ஸ்கூல்ல 2 தான் இருக்குது நினைக்கிறேன். சார் பௌத்தளவியலை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். விலங்கல்ல டிகிரியில சப்ளிமெண்டரி சப்ஜெக்ட்ல பௌத்தளவியல் எடுத்தா போடலாமா சார் எக்ஸாமுக்கு? அந்த என்ன மினிஸ்ட்ரியில டீச்சிங் சம்பந்தப்பட்ட கமிஷன் என்ன விங் அந்த பிரிவு நம்பரை போட்டு தேவையான நீங்க போராட்டத்து காட்சிகளுக்கு ஓகே. இங்க எத்தனை பாடம் நம்பர் அது நீங்க சொல்றது? 124. நம்பர் கொஞ்சம் திரும்ப போடுங்க. பௌத்த சமயத்திலையா? பௌத்த சமயம். ஓம் சார். ஓ அங்கே பௌத்த நாகரிகம், பௌத்த தாசனம். இதுல என்ன இப்ப நாங்க சப்ளிமெண்டரில ஒரு பாடமாக எடுத்தா சார் நாங்க போடலாம்னு கேட்கேன். இதுல வந்துட்டு பொறிய வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் இருந்து பௌத்த நாகரிகம். நீங்க யூனிவர்சிட்டியில எடுத்திருக்கீங்க அந்த பாடத்தை? ஓம் சார். பட்டத்தை பூர்த்தி செய்திருத்தல். அப்ப நம்மட அந்த ஏற்கனவே பார்த்தா அந்த 3ல 1 கிரெடிட். அப்ப அதுல வந்து நீங்க மெயின் சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறன்றதான் அதுல மறைமுக அந்த மேலதிகமா அப்படி ஒன்றும் குறிப்பிடப்படல தானே. அப்ப எனவே நீங்க உங்களோட மெயின் சப்ஜெக்ட்ல ஒன்றா தான் அது இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு பாடம் பௌத்த நாகரிகம், பௌத்த கலாச்சாரம், பௌத்த கற்கைகள், பௌத்த தத்துவம் மற்றும் பாலிரித்தனை இந்த பாடங்கள்ல ஏதாவது ஒன்று உங்களோட மெயின் சப்ஜெக்டா இருந்தா தானே செய்வது. 3ல 1 கிரெடிட் கவர் ஆகும். ஏன்னா சப்ளிமெண்டரியா இருந்தா ஒரு 2 கிரெடிட் தானே இருக்கு ஒரு டேமுக்கு. செமஸ்டர் சரி 2 செமஸ்டர் சொன்னா 3 கவர் ஆகாது. அந்த நிபந்தனைக்கு வரும்போது சரியா? நீங்க என்ன செய்யலாம், நீங்க உதாரணம் 4 பாடம் போடலாம். இப்போ உங்களுக்கு 2 பாடம் போட்டு 3ஆவது பாடத்துக்கு ஆப்ஷனோட இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய அப்ளை பண்ணுங்க. அது கிடைக்கிற 2வது விஷயம். ஆனா இந்த கெசட்டை வச்சு பார்க்க போகல வாய்ப்பு இல்லை பெரும்பாலும். ஓகே சார். சார் தேசிய ஸ்கூலுக்கு போட்டா ஸ்ரீலங்கால எங்க என்னாலும் வருமா சார்? விலங்கல்ல தேசிய ஸ்கூலுக்கு போட்டா ஸ்ரீலங்காவில எங்க என்னாலும் போய் ஒர்க் பண்ற மாதிரி உதாரணம் இந்த எங்கேயும் வரலாமே. அது நம்மட மாகாணத்துல அவசியம் ஒன்றும் இல்லை. நம்மட மாகாணத்துக்குள்ள வரலாம். ஆனா என்ன செய்யாது நம்ம மாகாணத்துக்கு வெளியே வரலாம். எங்க போறாலும் அங்க போகணும். ஆனா மாகாணம் மாகாணத்துக்குள்ள வரும். எனவே நேஷனல் மாகாணத்துக்குள்ள வச்சு பார்க்க இயலாது. நாங்க இப்ப 2க்குமே போட்டோம்டா, மாகாணம் தேசியம் அப்படி 2க்குமே போட்டோம்டா அவையில் தான் டிசைட் பண்ணி விடுமா சார். இப்ப எங்களுக்கு ஒரு மாகாணத்துக்கு கொஞ்சம் நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. நான் சொன்னேன் 2க்கு அவங்களோட மார்க்ஸ் 2க்கு அப்ளிகேபிள். எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்னது உங்களோட வினாத்தாள் எல்லாம் திருத்தப்பட்டு என்ன செய்யும் 2க்கு உங்களோட மாகாணத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தா மாகாணத்துக்கிட்ட போகும். அதே மாதிரி வந்துட்டு நீங்க நேஷனல் ஸ்கூலுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தா கல்வி அமைச்சுக்கு நேஷனல் சம்பந்தப்பட்டதுக்கு போகும். சம்பந்தப்பட்டு போகும். அப்ப அந்த இதுல என்ன செய்வாங்க அவங்களோட மத்த மார்க்ஸோட பார்த்து ஏதோ ஒரு அடிப்படையில் செய்வாங்க வந்துட்டு அவங்க சம்டைம்ஸ் அவங்களுக்கு மாகாணத்துக்கு இன்றைக்கு வந்து வரலாம். அது கூட அவங்களோட டிசைடை பொறுத்து இருக்குது. சரியா? அப்ப அதை பத்தி எங்களுக்கு அவ்வளவு சொல்லிடும். ஓகே சார். சார் சோஷியாலஜிய ஒரு பாடமா எடுத்தவங்களுக்கு சார் ஓகே இந்த கேள்விக்கு பிரச்சனை பாடம் சம்பந்தப்பட்ட விட்டா நல்லா நினைக்கிறேன். ஏன்னா பாடம் சம்பந்தப்பட்ட தெளிவானது இதுல இருக்கு. நான் நிறைய சொல்லிட்டேன். அது இல்லாம வேற எதுவும் நல்லா சார் அந்த 13 அந்த கல்வி அது கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அது சரியா கிளியர் இல்லாம இருக்கு. ஓகே அது சம்பந்தப்பட்ட தகவலை வந்துட்டு நான்
கொஞ்சம் இருங்க. நாங்க எங்க கிளாஸ்க்கு வந்து எங்க கிளாஸ்ல வந்துட்டு பேப்பர்ல வந்துட்டு நாங்க எப்படின்னா ஒவ்வொரு கேள்வியும் நாங்க என்ன செய்வோம். உதாரணமா 13 வருடம் சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று போட்டோம்னா அது சம்பந்தப்பட்ட முழு தகவலையும் சொல்லுவோம். அது என்ன, அது எத்தனாம் ஆண்டு இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட, எந்த ஸ்கூல்ல முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட, அதுல முதல் 6 மாசம் என்ன பாடம் இருக்குது, அடுத்த 1.5 வருஷத்துக்கும் என்ன பாடங்கள் இருக்குது, அதுல எத்தனை வருஷம் படிக்கணும், ஜொப் பல விஷயம் அதுல சொல்லுவோம். சரியா? அதுவும் பெரிய தலைப்புண்டு. எனவே நம்ம அந்த சார் கிளாஸ்ல நான் பார்ப்போம். கேக்குறேன், இப்ப நாங்க இது பாடம் அப்ளை பண்றதுக்கு சார் அது அது என்ன 13 அதை அப்படி சொன்னா இப்ப நாங்க நார்மலா யூனிவர்சிட்டியில போயிட்டு டிகிரி ஒன்று எடுத்துட்டு வந்து இப்போ தானே சார். அப்ப அந்த ஆட்கள்லாம் இல்லாட்டி அதுக்குன்னு வேற ஏதாவது டிகிரியில இருந்து இல்ல அவங்க இல்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கா சார்? ஒன்றும் இல்லை. இந்த தகமைகள் இருக்கு தானே. இப்ப இதெல்லாம் வந்துட்டு இப்ப உதாரணம் பாருங்க. இந்த டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங், இது எல்லாமே வந்துட்டு அந்த தொழில் சார்ந்த பாடங்கள் தான். அது இதெல்லாம் அதுக்குள்ள வரக்கூடியதுதான். இதுல நீங்க பாக்கணும் என்ன சொன்னா, இங்க நம்ம தகமையை பாருங்க, இதுல ஏதாவது உங்களோட இருக்கான்னு பாருங்க. சுகாதார மேம்படுத்தப்பான ஒரு விசேட பட்டம் இருக்குதா, அல்லது என்ன உடற்கல்வியில வந்துட்டு உங்களுக்கு பிஎஸ்சி பட்டம் ஒன்று இருக்குதா, சரியா? அதே மாதிரி வந்துட்டு கற்புல கலை விசேட பட்டம், அதாவது நீங்க அப்ளை பண்ண போக நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த ஆர்கிடெக்சர் நிறைய கோர்சஸ் இருக்கு தானே. இது சம்பந்தப்பட்ட கோர்சஸ் நிறைய இருக்குது. இந்த கோர்ஸ்ல ஏதாவது செவன் செஞ்ச ஆட்கள் அப்படி இருக்கிறார்களுக்கு இதுகளுக்கு அப்ளை பண்ணலாமா? அப்படித்தானே சார்? இல்ல, என்விக்கு லெவல்ன்றது வந்துட்டு டிகிரிக்குரிய ஒரு குறியீடு. என்விக்கு 6 உதாரணமானது சர்டிபிகேட்டுக்கு எத்தனை, HND எத்தனை, ஒரு ஹைனஸ் டிப்ளோமா, சரி இந்த டிப்ளோமா எத்தனை, HND எத்தனை, அதே கடைசி என்விக்கு லெவல் 7 தான் கடைசி. அது டிகிரி. அது வந்துட்டு ஒரு தர குறியீடு தானே அது. சரி, அது ஒவ்வொரு பாடத்திலையும் இருக்கு. உதாரணமானது இப்ப நீங்க ஆர்ட்ஸ்ல முடிச்சாலும் என்விக்கு 11 தான், இந்த 7 தான். அதே மாதிரி வந்து கொமர்ஸ்ல முடிச்சாலும் அந்த பாடத்தை பொறுத்து அந்த லெவல் மட்டும் தான். அதே மாதிரி இலங்கையில் இருக்குது SLFK லெவல் இருக்குது, அதுல PhD வரங்காட்டிலும் கிரேட் இருக்குது. ஸோ அதை நீங்க இதுல சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. டிகிரி தான், டிகிரி தான் SLFK. இந்த என்விக்கு லெவல் 7 வந்து டிகிரிக்கு ஈக்குவலானது. அது ஒன்று பாடத்துல வரைய மேலும், அல்லது அது ஒரு தொழில்நுட்ப கல்லூரி ஊடான ஒரு பயிற்சியான ஒரு துறை சார்ந்ததுல வரைய மேலும். சரி, எப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க? ஓகே, இனி இதோட நிப்பாட்டு கிளாஸை பத்தி கிளாஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வார கிழமையில இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கும். அதுல வந்துட்டு என்னது கல்விசார் பொது அறிவும் அதே மாதிரி ஐக்கியம் நடக்கும். எப்படின்னு சொன்னா ஐக்கியம் வந்துட்டு பேசிக்ல இருந்து போகும். அதாவது ஐக்கியோட பேசிக் வந்து கிரேட் 5. நீங்க என்ன வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், மீசான் வேன்னு சொல்லி என் வெப்சைட்ல போய் பாருங்க. நான் செஞ்ச கிளாஸ் ஒரு பகுதி தான் போட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பேஸ்ல போகும். அதே மாதிரி வந்துட்டு கல்விசார் வந்துட்டு நீங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு விலங்கு வித்தியாசம் சொல்லி போட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். முழுக்க இந்த கெசட்டை பேஸ் பண்ணி மெயினாக என்னது இந்த கல்விசார் பொதறிவு தானே. இந்த கல்விசார் பொதறிவுக்கு முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்து தான் இந்த கிளாஸ் போகும். உங்களுக்கு நான் முதல் செஞ்ச கிளாஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது நான் எப்படி செய்வேன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க வேணுமா தான் நீங்கள் நினைச்சலாம். என்ன வெப்சைட்டு போங்க, மீசான் வேணும் பேரை டிவைஸில் அடிக்கிற மீசான் வேண்டி டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்குது. ஒரு 3-4 வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். அப்போ அதை விடவும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் மேலதிக தகவலை வச்சான் போகும். அதே மாதிரி வந்துட்டு என்னது எந்த புத்தகம் ஒன்று இருக்குது, இலங்கை கல்வி புலன்சார் தகவல் சொல்லி போட்டு அதை வச்சு தான் நிறைய கிளாஸஸ் நடக்குது. அதுல சகல தகவலும் இருக்குது, சரியா? அது சம்பந்தப்பட்ட விளக்கம், பின்னணி, அதே மாதிரி இந்த புதிய கல்விமான விஷயம் எல்லாமே நாங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் எட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தும். எனவே ஜாயிண்ட் ஆகிறாக்கள் வந்துட்டு பெரும்பாலும் குரூப் இருப்பீங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, நான் கடைசி நம்பரை போடுறேன், நம்பருக்கு மெசேஜ் என்ன போடுங்க. அல்லது எங்களோட சேர் வந்துட்டு இப்போ உங்களோட செட் பாக்ஸ்ல வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல லிங்கை போடுவாரு, அதில் ஜாயின் ஆகி கொள்ளுங்க. சார் நீங்களா சார் ஜிகே ஐக்கியூவும் செய்வீங்க இல்லாட்டி வேறையா? வேற யாரும்? நான் 3 தான் செய்வேன், சரியா? 3 பாடம் செய்வோம். நாங்க கல்விசார் பொதறிவும் செய்வோம், அதே மாதிரி வந்துட்டு நுண்ணறிவு ஐக்கியவும் செய்வோம். எக்ஸாம்ல பாஸ் ஆகின ஆக்களுக்கு நாங்க மேலதிகமாக என்ன செய்வோம், ஒரு என்னது செயற்பாட்டு பரிச்சை, டீச்சிங் ப்ராக்டிஸுக்குரிய லெசன் பிளான் எப்படி எழுதுற, அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயும் வந்துட்டு அது 25 மார்க்ஸுக்கு எப்படி ரெடி ஆகுற, அதை எப்படி முன்னேற்ற சகலதை நாங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் நாங்கள் செய்வோம். செஞ்சதுக்குரிய யூடியூப்ல போட்டது பாத்துக்கோங்க. Sir, excuse me. Sir, excuse me. ஆமா, கேளுங்க.
சார் அந்த கேளுங்க. நீங்க அந்த கெசட்ல ஆரம்பத்துல வாசிச்சீங்க சார். அந்த எங்கட தேர்தல் இது வந்து 2022க்குள்ள நாங்க இருந்த இடத்துக்கு அடிப்படையில தான் அப்ளை ஓ பண்ணணுமெண்டு சார். இது ஆமாம் 2022 வரைக்கும் நாங்க இருந்த இடம் இப்ப ஒரு மாகாணம் இருந்து, இப்ப நாங்க வேற மாகாணத்துல இருந்தா அது எப்படி சார்? எந்த மாகாணத்துக்கு சார் நாங்க அதை அப்ளை பண்றது? நீங்க பாருங்களேன், இது எப்ப கேட்டீங்க? 2023 தான் நான் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப 2023 2022க்கு என்ன 2க்கு பிறகு இருந்தா அதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களோ தெரியா. சரியா? அதை நீங்க என்ன செய்யலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிக்வெஸ்டா முன் வைக்கலாம். அது இன்டர்வியூல அவங்க என்ன செய்யலாம் தெரியா. ஆனா அவங்க கேட்ட நிபந்தனை வந்து 2022ஆம் ஆண்டு கட்டாயம் இருந்திருக்கிறது. ஏன்டா சம்டைம் என்ன செய்வாங்க வந்துட்டு அந்த உதாரணம் அப்படி எங்களோட அந்த சிக்கல் 2022 டிசம்பர் வரைக்கும் மத்திய மாகாணம், 2023 நான் வட மாகாணம் சார், ஷிஃப்ட் ஆயிட்டேன். அப்ப நான் ஓகே எங்க சார் அதுக்குரிய அப்ளை பண்றது? இப்ப நீங்க வந்து 2022 எங்க இருந்தீங்களோ அதுதான் நீங்க அப்ளை பண்ணணும். சரியா? ஏண்டா அது இதுல எப்படி என்ன என்ன பண்ணுவாங்க சார் இன்டர்வியூ போகையில? விளங்கல. அத எப்படி நான் அப்படி இன்டர்வியூ பண்ணலாம். இப்ப உதாரணமா ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யணும் வந்துட்டு ஜிஎஸ் வந்து என்ன செய்யணும் வந்துட்டு குடிசன மதிப்பீடு எடுக்கணும். பொறுப்பு அப்ப குடிசன மதிப்பீடு எடுத்திருந்தா 2027 வாக்காளர் லிஸ்ட் ஃபைல்ல இருக்கு கட்டாயம். இருந்தா அவர் என்ன செய்யணும் வந்துட்டு 2022ஆம் ஆண்டு இங்க தரத்தான் வேணும். ஓகே சார். அப்படின்னா நான் அப்ப 2022க்குரிய மாகாணத்துக்கு அப்ளை பண்ணலாம் என்ன சார்? 2022 அவர் தருவார். 2022ஆம் ஆண்டு 2000 இங்கதான் பதிவு செய்யப்பட்டிருந்தான்றது அவரு எங்களுக்கு தருவார். ஒரு கடிதம் நம்ம அந்த இலக்கம் மறந்துட்டு இன்னைக்கு அவர் ஃபார்ம் பண்றது. சரியா? ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நான் எக்ஸ்டர்னல் ஜெனரல் டிகிரி சார். எக்ஸ்டர்னல் ஜெனரல் டிகிரி சார். நான் மெயின் சப்ஜெக்டா ஜியோகிராஃபியும் பொலிட்டிக்கலும் ஐசியும் எடுத்துக்கிறேன் சார். அப்ப நான் அப்ளை பண்றேன்டா ஜியோகிராஃபியும் பொலிட்டிக்கலும் அப்ளை பண்ணிடணும் தானே சார்? அப்ளை பண்ணிடலாம். மெயின் சப்ஜெக்ட்ல இருக்கு தானே அது. சார் அந்த 1-3 கிரெடிட்ஸ் அப்ப இதுல கம்ப்ளீட் ஆகுமா சார்? அது மெயின் சப்ஜெக்ட்னு சொல்றதா? அதானே சார், அதான் சிங்களத்துல அப்படிதான் அலாப்படுத்தாங்க. அதாவது என்னது நான் கோட் பண்ணிக்கிறது என்னது மெயின் சப்ஜெக்ட்ல 3 பங்கு இருக்கிறோம் அந்த பாடம். அப்ப நாங்க மெயின் சப்ஜெக்டா எதை எடுத்துறோமோ அதுல 2 அப்ளை பண்ணிடணும் அப்படித்தானே சார்? சொல் பயன்படுத்தி முழு பாடம் பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னு சொன்னா அந்த பிரதான அதாவது என்னது நான் சொன்னேன். அதாவது உதாரணமா வந்துட்டு 6 செமஸ்டர்டா ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டரும் ஒரு பாடம், அடுத்த 4 செமஸ்டரும் வேற பாடம். இப்ப அதுக்கு பண்ணலாம். அப்ப அந்த கண்டினியூவா அந்த மெயின் சப்ஜெக்ட் 6 செமஸ்டருக்கு இருக்குமா இருந்து அப்ளை பண்ணலாம் அவங்க சொன்னாங்க. அப்ப நான் 3 இயரும் அதே சப்ஜெக்ட் தான் எடுத்துக்கிறேன் சார். அப்ப அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம் தானே சார்? நம்ம உங்களுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணி போடு கிரேட்ல உலக கீழே அப்ளை பண்ணலாம். ஓகே சார். தேங்க் யூ. சோஷியாலஜி ஒரு பாடமா எடுத்தாங்களுக்கு எது எது அப்ளை பண்ணலாம்? இப்ப நாங்க கவுன்சிலிங்ல ஒரு டிப்ளமாவும் செஞ்சில்லன்னு சொன்னா எந்தெந்த பாடத்தை எங்களுக்கு அப்ளை பண்ணலாம்? சோசியாலஜி செஞ்சிருந்தா கவுன்சிலிங் டிப்ளமா தேவையில்லையே, வாட்சி காட்டும் தானே. இப்ப சோசியாலஜியோ அல்லது சைக்காலஜிலயோ ஒரு டிகிரி சோசியாலஜில ஸ்பெஷல் செய்யாம சும்மா அந்த 3 பாடத்துல ஒன்றாக சோசியாலஜி செஞ்சிருந்தாலும் 301 சார். 301. ஓகே பாருங்க, தெளிவா தான் இருக்குது. உளவியல் அல்லது சமூக தொடர்பான ஒரு விசேட பட்டம், இது ஒரு நியதி. 2வது நியதியை பாருங்க, உளவியல் அல்லது சமூக தொடர்பான ஒரு பொதுப்பட்டம் ஜெனரல் டிகிரி. அல்லது பாருங்க 3வது ஆப்ஷன் தான் வந்துட்டு அல்லது ஏதேனும் ஒரு பட்டத்துடன் சொல்லி போட்டு 2 நிபந்தனை வருது, ஆனா வேண்டாம் வருது. எனவே இந்த ஸ்பெஷலோ ஜெனரலோ 2 பாடத்துல இருக்குமாக இருந்தா நீங்க 3வது ஆப்ஷன் போக தேவையில்லையே. கிளியரா? ஓகே சார். தேங்க்யூ. சரி, ஓகே. டைம் இதாகுது. உங்களுக்கு மேலதிகம் ஏதாவது டவுட் இருந்தா கிளாஸ் டைம்ல கேட்டுக்கொள்ளுங்க, அல்லது நீங்க குரூப்ல ஜாயின் ஆகி நீங்க என்ன செய்யுங்க கேட்டுக்கொள்ளுங்க. இதோட நம்ம என்ன செய்வோம், கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம்.